ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಸಂತೋಷ ಪಡ್ತೀನಿ. ஆமென். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்களேன். ஹல்லேலூயா. அன்னை சொன்னாங்க இல்லையா, பிரசங்கி யாருக்கும் மேல என்ன. பொதுவாக என்னுடைய எனக்கு ஆவியானவர் சொன்னது என்னன்னா, ஆல்ட்ரு ஏறிட்டா எந்த மனுஷனை குறித்து என்ன செய்யக்கூடாது. என்னுடைய ரபிகளை எனக்கு போதித்தது எந்த மனித எனக்கு எனக்கு நிறைய சொல்லலை, தவறுன்னு சொல்லலை. என்னுடைய இதில் என்னென்னா, எந்த மனிதனையும் குறித்து என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. பொதுவாக என்னையை பற்றி நான் என்ன செய்யக்கூடாது, எங்கேயும் பேசக்கூடாது. ஆனாலும் சொல்லுகிறேன் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, என்னுடைய கண்களில் ஒரு நரம்பில் சில பிரச்சனைகள். ನನ್ನ ಕಣ್ಗಳಲ್ಲಿ ಕಣ್ಣಿನ ನರದಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಸಮಸ್ಯೆ ಇದೆ. அது ரொம்ப பார்வை குறைவு அல்ல, ತುಂಬಾ ದೃಷ್ಟಿ என்னால் தனியாக ட்ராவல் பண்ண முடியும், ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡಬಹುದು. பல தேசங்களுக்கு நான் ட்ராவல் பண்ணுறேன், ಹಲವು ದೇಶಗಳಿಗೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತೇನೆ. சில நேரங்களில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும், ಕೆಲವು ಬಾರಿ ಬಸ್ಸಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡಬೇಕಾಗಿರುತ್ತೆ. சில கிராமங்கள் சர்ச் எல்லாம் போனால் சின்ன சர்ச்சஸ்லாம் கூப்பிடுவாங்க. சில நேரங்களில் நம்ம பெரிய சர்ச் தான் போகணுன்னு இல்லாமல் மாதம் ஒரு சின்ன சர்ச் அப்படி வைத்துக்கொள்வேன். நம்ம அங்கே போகணும் அந்த ஜனங்களுக்குன்னு சொல்லி அப்படி போகிற போதெல்லாம் பஸ்ஸில் தான் போக வேண்டியிருக்கும். ದೊಡ್ಡ ಸಭೆಗಳು ಮಾತ್ರವಲ್ಲ, ಚಿಕ್ಕ ಸಭೆಗಳಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಂತ ಇಟ್ಟಿರ್ತೇನೆ. வெளி தேசங்கள் போகிற போதெல்லாம் தனியாக தான் போகிறேன், எந்த பிரச்சனையும் இருக்காது. ಹೊರ ದೇಶಗಳಿಗೆಲ್ಲ ಹೋಗೋ ಒಬ್ಬನೇ ಹೋಗ್ತೇನೆ, ಸಮಸ್ಯೆ ಇರಲ್ಲ. அறையிலேயோ மற்ற இடங்கள்லேயோ எனக்கு உதவிகள் எதுவுமே தேவைப்படாது. கர்த்தர் அந்த அளவுக்கு எனக்கு பார்வை கொடுத்திருக்கிறார். ಕೋಣೆಯಲ್ಲೋ ಇನ್ನಿತರ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಸಹಾಯ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ದೇವರು ನನಗೆ ದೃಷ್ಟಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா கூட்டத்தில் இருக்கிறவர்களுடைய முகங்களை என்னால தெளிவாக பார்க்க முடியாது. ಆದ್ರೆ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಇರುವವರನ್ನ ಜನರನ್ನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನನ್ನಿಂದ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. கூட்டத்தில் எங்க யார் இருக்கிறாங்கன்றத அதை தெளிவா என்னால பார்க்க, உங்களுடைய உருவங்கள் எனக்கு தெரிகிறது, முன் வரிசையில் இருக்கிற சிலருடைய முகங்கள் எனக்கு தெரிகிறது. அதுவும் நான் அவங்கள பார்க்கணும்னா அந்த ஒரு சில வினாடிகள் அவங்க முகத்தை ஃபேஸை பார்த்துட்டே இருந்தா தான் அவங்களுடைய ஃபேஸ் எனக்கு என்னுடைய கண்களுடைய அந்த விஷனுக்கு வரும். ಮುಂಭಾಗದಲ್ಲಿರೋರು ಮಾತ್ರ ಕಾಣ್ತಾರೆ, ಅದರಲ್ಲೂ ಅವರನ್ನೇ ನಾನು ನೋಡ್ತಾ ಇರುವಾಗ ಮಾತ್ರ ಅವರ ಮುಖ ನನಗೆ ಕಾಣ್ತದೆ. அப்போ நான் எபிரேயம் படித்த போது, ಇಬ್ರಿಯ ಭಾಷೆ ನಾನು ಕಲಿಯುವಾಗ, நான் எபிரேயத்தை படிக்கணும் அப்படிங்கிற வாஞ்சை எனக்குள்ளே வந்தது. ಇಬ್ರಿಯ ಭಾಷೆ ಕಲಿಬೇಕೆಂಬಂತ ಆಸಕ್ತಿ ನನ್ನೊಳಗೆ. அப்ப நான் அதை படித்து முடித்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டு காலம் அதை படித்த பிறகு, ಆಗ ಒಂದು 14 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅದು ಓದನು. ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். ದೇವರು ನನ್ನ ಸೇವೆ ಕರೆದ. அதுவும் எந்த ஊழியத்துக்குன்னா டீச்சிங் மினிஸ்ட்ரிக்கு அழைத்தார். ಯಾವ ಸೇವೆ ಅಂದ್ರೆ ಉಪದೇಶದ ಸೇವೆಗಾಗಿ. வசனத்தை உபதேசிக்க வேண்டும், ವಾಕ್ಯವನ್ನು ಉಪದೇಶಿಸಬೇಕು, பிரசங்கம் பண்ணுவதல்ல, ಪ್ರಸಂಗ ಮಾಡೋದಲ್ಲ. ஒரு வசனத்தை பிரசங்கிக்கிற போது அந்த வசனம் என்னவென்பது ஜனங்களுக்கு விளங்கணும். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರಸಂಗಿಸುವಾಗ ವಾಕ್ಯ ಏನೆಂಬುದಾಗಿ ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಗಬೇಕು. டீச்சிங் மினிஸ்ட்ரிக்கு ஆண்டவர் என்னை அழைத்தார். ಉಪದೇಶದ ಸೇವೆಗಾಗಿ ದೇವರು ನನ್ನ ಕರೆದರು. நான் உண்மையாகவே ஒரு நாள் அதிகாலை இருக்கும், காலையில எழுந்து உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ಆಗ ಮುಂಜಾನೆ ಇರಬೇಕು, ದೇವರ ಹತ್ರ ಒಂದಿನ ಎದ್ದು ಕೇಳ್ತಿದ್ದೆ, ஆண்டவரே நான் என்ன வேணா சொல்லுங்க, ஊழியத்துக்கு மட்டும் வர மாட்டேன். ಸ್ವಾಮಿ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಹೇಳ್ರಿ, ಆದ್ರೆ ಸೇವೆಗೆ ಮಾತ್ರ ನಾನು ಬರಲ್ಲ. என்ன வேணாலும் சொல்லுங்க, ஊழியத்துக்கு நான் வரல. ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಹೇಳ್ರಿ, ಸೇವೆಗೆ ಮಾತ್ರ ಬರಲ್ಲ. அதுவும் குறிப்பா அந்த ஊழியர்கள் மத்தியில நான் ஊழியம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ಅದರಲ್ಲೂ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಸೇವಕರ ಮಧ್ಯೆ ನಾನು ಸೇವೆ ಮಾಡಲ್ಲ. எனக்கு அன்னைக்கு தெரியல, ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய மாட்டேன்னு சொல்றோமோ அதைத்தான் அவர் செய்ய வைப்பாரு. ಯಾವತ್ತು ದೇವರ ಹತ್ರ ನಾವು ಆಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಅದನ್ನೇ ದೇವರು ಮಾಡ್ತಾರೆ. எனக்கு அந்த விவரம் பத்தல, ಅವತ್ತು ನನಗೆ ಆ ವಿವೇಕ ಸಾಲಿಲ್ಲ. ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொன்னேன், கரெக்டா அதான் செய்ய வச்சாரு. ಸೇವೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದೆ, ಅದನ್ನೇ ಮಾಡಿ. ஊழியர்கள் மத்தியில செய்ய மாட்டேன்னு சொன்னேன், இன்னைக்கு வாரம் முழுவதும் ஊழியர்கள் முதல்ல தான் முழிக்கிற மாதிரி. ಸೇವಕರ ಮಧ್ಯೆ ಆಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇವತ್ತು ವಾರ ಪೂರ್ತಿ ಅವ್ರ ಮಧ್ಯದನೇ அவங்களுக்கு தான் நிறைய நான் டீச் பண்றேன், ப்ரீச் பண்றேன், ಅವರಿಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಉಪದೇಶಿಸ್ತಾನೆ ಬೋಧಿಸ್ತಾನೆ. நான் ஆண்டவர்ட்ட ஒரு நாள் காலையில கேட்டேன், ಒಂದಿನ ಬೆಳಗ್ಗೆ ದೇವರ ಹತ್ರ ಕೇಳಿದೆ, ஆண்டவரே என்ன அர்த்தத்துல நீ ஊழியத்துக்கு கூப்பிடுறீங்க, ಯಾವ ಅರ್ಥದಲ್ಲಿ ನನ್ನ ಸೇವೆ ಕರೀತೀರಿ? முதல்ல டீச் பண்ணணும்னா பிரசங்கம் என்ன வேணாலும் பண்ணிடலாம், ಪ್ರಸಂಗ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡ್ಬೋದು, சொந்த அனுபவங்கள் சொல்லலாம், சாட்சி சொல்லலாம், கதை சொல்லலாம், என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம், இடையிலேயே பாட்டு பாடலாம், ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ಬೋದು, ಅನುಭವ ಹೇಳ್ಬೋದು, ಮನೋರಂಜನೆ ಮಾಡ್ಬೋದು, ಒಂದು ಹಾಡನ್ನು ಆಡ್ಬೋದು, என்ன வேணா பண்ணலாம், ಏನ್ ಬೇಕಾ ಮಾಡ್ಬೋದು. ஆனா டீச்சிங்ல அப்படி பண்ண முடியாது. ಆದ್ರೆ ಉಪದೇಶ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಹಂಗ್ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. அதுவும் ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார்னா, ಅದ್ರಲ್ಲೂ ದೇವ್ರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು, நான் வசனத்தை எழுதினேன், நான் வாக்கியವನ್ನು ಬರದೆ. இதற்கு அநேக வியாக்கியானங்கள் கொடுக்கறாங்க. ಇದಕ್ಕೆ ಹಲವರು ವ್ಯಾಖ್ಯಾನ ஆனா நான் இதை எழுதுனதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குல, ಆದ್ರೆ ಬರೆದದಕ್ಕೊಂದು ಉದ್ದೇಶ ಇದೆ. ಇದೆ. எழுதுனது நான் தானே,
ಬರೆದದ್ದು ನಾನು ತಾನೆ. நான் என்ன நோக்கத்துல எழுதினேன், ನಾನು ಯಾವ ಉದ್ದೇಶದ ಅಡಿಯಲ್ಲಿ ಬರೆದೆ, நான் என்ன கருத்துல அதை எழுதினேன், ಯಾವ ಉದ್ದೇಶ ಪೂರ್ವಕವಾಗಿ ಬರೆದೆ, அதை நீ சொல்லணும், ಅದನ್ನ ನೀನು ಹೇಳ್ಬೇಕು, அதை நீ டீச் பண்ணணும், ಅದನ್ನ ನೀನು ಉಪದೇಶ ಮಾಡಬೇಕು. என்னுடைய தாட் வெளியே வரணும், ನನ್ನ ಆಲೋಚನೆ ಹೊರ ಬರಬೇಕು, எந்த மனுஷனுடைய கலப்பும் இருக்க கூடாது, ಯಾವ ಮನುಷ್ಯನ ಬೆರೆಯುವಿಕೆ ಇರಬಾರದು. அந்த டீச்சிங்க்கு கர்த்தர் என்னை அழைத்தார். ಆ ಉಪದೇಶಕ್ಕಾಗಿ ದೇವರು ಕರೆದ. அப்ப நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன், ಆಗ ದೇವರ ಹತ್ರ ಕೇಳಿದೆ, என்ன ಅರ್ಥத்துல நீ டீச்சிங் மினிஸ்ட்ரி கூப்பிடுறீங்க, ಯಾವ ಅರ್ಥದಲ್ಲಿ ನಾನು ಉಪದೇಶ ಸೇವೆ ಕರಿತೀರಿ? டீச் பண்ணணும்னா அவங்க கண்ணை பார்த்து தான் பேசணும். இந்த டீச்சர்ஸ்க்கு தெரியும், ஐ கான்டாக்ட் இருக்கணும். ಉಪದೇಶಕರಿಗೆ ಗೊತ್ತಿರ್ತದೆ, ಉಪದೇಶ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ கண்களை பார்த்து தான் பேசணும். ಅವರ ಕಣ್ಗಳನ್ನು ದೃಷ್ಟಿಸೇ ಮಾತಾಡಬೇಕು. அவங்க ஆனா எனக்கு அவங்க இருக்கிறதே தெரியாது. ಆದ್ರೆ ಅವ್ರು ಇರೋದೇ ನನಗೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. அழுகுறாங்களா, ಅವ್ರು ಅಳ್ತಾರಾ, சிரிக்கிறாங்களா, ನಗ್ತಿದಾರಾ, பக்கத்துல ஏதாவது பேசிட்டு இருக்காங்களா, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಿದಾರಾ, மொபைல் ஏதாவது பார்த்துட்டு இருக்காங்களா, ಮೊಬೈಲ್ ಏನಾದ್ರೂ ನೋಡ್ತಿದಾರಾ, தூங்குனா கூட என்ன செய்யாது, ನಿದ್ರೆ ಮಾಡಿದ್ರೆ ಏನಾಗಲ್ಲ, சில நேரங்களில் எழுந்து போனா கூட எனக்கு என்ன செய்யாது, ಕೆಲವು ಬಾರಿ ಎದ್ದೋದ್ರೂ ಏನಾಗಲ್ಲ. நான் இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கல, ನಾನು ಈ ಮಾತನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸ್ಲಿಲ್ಲ, எந்திரிச்சு போனா கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நான் முடிக்கல, ಎದ್ದು ಹೋದ್ರು ನಾನು ಕಾಣಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಮುಗಿಸ್ಲಿಲ್ಲ. அத சொன்ன ಮಾತ್ರத்துல ಆವಿಯಾನವರು சொன்னார், ಅದನ್ನ ಹೇಳಿದ ಮಾತ್ರ ದೇವರ ಆತ್ಮನ ಹೇಳಿದ್ರು, நீ போய் ஸ்டேஜ்ல நில்லு, ನೀನು ಹೋಗಿ ವೇದಿಕೆ ಮೇಲೆ ನಿಂತುಕೋ, யார் எழுந்து போறான்னு நான் பார்க்கிறேன், ಯಾರು ಎದ್ದು ಹೋಗ್ತಾರೆ ನಾನು ನೋಡ್ತೇನೆ. அவர் கொடுத்த வாக்குல இன்றைக்கு வரைக்கும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ಆತನು ಕೊಟ್ಟ ಮಾತಲ್ಲಿ ಇವತ್ತಿನವರೆಗೂ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ದಾರೆ. இன்றைக்கு வரைக்கும் நிற்கிறது அவருடைய சுத்த கிருபை. ಇಲ್ಲಿಯ ತನಕ ನಿಂತಿರೋದು ಆತನ ಕೃಪೆ. 100% அவருடைய கிருபை தான். 100% ಕೃಪೆನೇ. நான் தேவாரத்துக்கு ஒரு நாள் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்த போது அங்க இருந்த பையன் கேட்டான், அண்ணே அத்தனை பேரையும் அப்படியே இழுத்து பிடிச்சு வச்சு அப்படியே மெசேஜ் கொடுக்குறீங்களே எப்படின்னு கேட்டான். ಒಂದು ಕಡೆ ಸೇವೆಗೆ ಹೋದಾಗ உதவி ஊழியக்கார தம்பி, நான் சொன்னேன் அது ஒரு பெரிய ரகசியம்டா தம்பி, ಎಲ್ಲರನ್ನು ಎಳೆದಿಟ್ಟು அங்க ಪ್ರಸಂಗಿಸ್ತಾರೆ. இருக்கிறவங்க யார் முகமே எனக்கு தெரியாது, அங்க இருக்கிற யார் முகமா ಅಲ್ಲಿರುವ எனக்கு தெரியாது, ಯಾರ ಮುಖನೂ ಕಾಣಲ್ಲ. எனக்கு வார்த்தையை கொடுக்கிறதும் ஆவியானவர் தான். ನನಗೆ ವಾಕ್ಯ ಕೊಡೋದು ದೇವರ ಆತ್ಮ. அதை எடுத்துக்கொண்டு போய் மறக்க முடியாதபடி இருதயங்களில் எழுதுகிறதும் ஆவியானவர் தான். ಮರೆಯದಂತೆ ಹೋಗಿ ಬರೆಯುವಂತದ್ದು ದೇವರ ಆತ್ಮನೇ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதனால நான் நிற்கிறது சுத்த கிருபை. ನಿಂತಿರೋದು ಶುದ್ಧವಾದ ಕೃಪೆ, 100% கிருபை தான். 100% ಕೃಪೆನೇ. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வரலாம். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಬರೋಣ. காலை செஷனை கொஞ்சம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். ಬೆಳಗಿನ ಭಾಗ ಸ್ವಲ್ಪ ಜ್ಞಾಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. காலையில நாம் தியானித்தோம், ಬೆಳಗ್ಗೆ ಧ್ಯಾನಿಸಿದ್ವಿ. யாக்கோபின் சுதந்திரத்தை யாக்கோபு பெற்றுக்கொள்வதற்கு எதை நம்பினாரு? சத்தமா சொல்லுங்க. மதிய நேரம் நீங்கள் பேசுவது உங்கள் கண்களுக்கு நல்லது, புரியும் என்று நினைக்கிறேன். ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ಮಾತಾಡೋದು ನಿಮ್ಮ ಕಣ್ಣಿಗೆ ಒಳಿತು. ஹல்லேலூயா. சரி, யாக்கோபின் சுதந்திரத்தினுடைய விசேஷம் என்னன்னா அது கிருபையினாலே அவருக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். ಯಾಕೋಬನ ಸ್ವಾಸ್ಥ್ಯದ ವಿಶೇಷತೆ ಏನಂದ್ರೆ ಅದು ಅವನಿಗೆ ಕೃಪೆಯಿಂದ ಕೊಡಲ್ಪಟ್ಟದ್ದು. ஆபிரகாம் விசுவாசித்ததினால கொடுக்கப்பட்டது, ಅಬ್ರಹಾಮನು ನಂಬಿದ್ರಿಂದ ಕೊಡೋಣವಾಯಿತು. ஈசாக்குக்கு ஆணையினாலே உடன்படிக்கை இல்ல ஆணையினாலே கொடுக்கப்பட்டது. ಈಸಾಕನಿಗೆ ಪ್ರಮಾಣ ಮಾಡಿದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತ್ತು. யாக்கோபுக்கு கிருபையினாலே கொடுக்கப்பட்டது. ಯಾಕೋಬನಿಗೋ ಕೃಪೆಯ ಅಡಿಯಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತ್ತು. கிருபையினால தான் அதை பெற்றுக்கொண்டார். ಕೃಪೆಯಿಂದಲೇ ಅದನ್ನು ಪಡಕೊಂಡ. இயேசுவை உயர்த்துங்க, ಯೇಸುವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, அவருடைய வசனத்தை உயர்த்துங்க, ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಉನ್ನತಪಡಿಸಿರಿ, இயேசுவுக்குள்ளாக மறைந்து கொள்ளுங்க, ಯೇಸುವಲ್ಲಿ ಮರೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ, சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ಸ್ವಾಸ್ಥ್ಯವನ್ನು ಪಡಕೋಬಹುದು. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் ಪರಾತ್ಮರನ ಮೊರೆ ಹೊಕ್ಕಿರುವವನು, சர்வ வல்லவருடைய நிழலில், ಸರ್ವಶಕ್ತನ ನೆರಳಲ್ಲಿ. உன்னதமானவர்னா யாரு? ಪರಾತ್ಮರನಂದ್ರೆ ಯಾರು? ஏசாயா 52:13 வாசிங்க. ಯೆಶಾಯ 52:13 ಓದಿರಿ. ஏசாயா புத்தகம் 52:13. ಯೆಶಾಯನ ಗ್ರಂಥ 52:13. ஏசாயா புத்தகம் 52:13. விட்டு வருதுன்னு நினைக்கிறேன் பிரதர். எனக்கு இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். இதோ என் தாசன். என் தாசன்னா அது யாரை குறிக்கிறது? சத்தமா சொல்லுங்க. இயேசுவை. யாரை குறிக்கிறது? தாசன்ங்கிற வார்த்தை யாரை குறிக்கிறது? இயேசுவை, இல்லையா? இயேசுவை குறிக்கிற வார்த்தையை சொல்லுகிற போது இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு எப்படி இருப்பாரா? மகா உன்னதமாய் இருப்பார். அப்ப உன்னதமானவர் அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிக்கிறது? சத்தமா சொல்லுங்க. யாரை குறிக்கிறது? வேதத்துல நீங்க எங்கெல்லாம் உன்னதமானவர்னு வாசிக்கிறீங்களோ அதெல்லாம் யாரைத்தான் அடையாளப்படுத்தும்?
இயேசுவை, அது பழைய ஏற்பாடாகட்டும் புதிய ஏற்பாடாகட்டும், அது எல்லாமே இயேசுவை குறிக்கிற வார்த்தை. ಮಹೋನ್ನತನು ಅಥವಾ ಪರಾತ್ಮರನು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಆಗಿರ್ಬೋದು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಆಗಿರ್ಬೋದು ಎಲ್ಲೆಲ್ಲ ನೋಡ್ತಿರೋ ಅದು ಯೇಸುವಿಗೆ ಸೂಚಿಸುವ ಪದ. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் ಪರಾತ್ಮರನ ಮೊರೆ ಹೊಕ್ಕಿರುವವನು சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ಸರ್ವಶಕ್ತನ ನೆರಳಿನಲ್ಲಿ ತಂಗುವನು. அப்ப ரெண்டு பேரை பற்றி பேசுகிறார். ಅಂದ್ರೆ ಇಬ್ಬರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಲಾಗುತ್ತದೆ. ரெண்டு பர்சனாலிட்டி குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. ಎರಡು ವ್ಯಕ್ತಿತ್ವಗಳ ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡಲಾಗುತ್ತದೆ. ரெண்டு ஆள் தத்துவங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. ಎರಡು ಆಳ್ತತ್ವಗಳನ್ನು ಮಾತಾಡ್ತಾರೆ. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் ಪರಾತ್ಮರನ ಮೊರೆ ಹೊಕ್ಕಿರುವವನು சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ಸರ್ವಶಕ್ತನ ಆಶ್ರಯದಲ್ಲಿ ಸುರಕ್ಷಿತನಾಗಿರ್ತಾನೆ. உன்னதமானவர் என்பது வேறு, ಪರಾತ್ಮರನ ಅನ್ನೋದು ಬೇರೆ, சர்வ வல்லவர் என்பது வேறு. ಸರ್ವಶಕ್ತನ ಅನ್ನೋದು ಬೇರೆ. உன்னதமானவர் என்பது யாரை குறிக்கிறது? ಪರಾತ್ಮರನ ಅನ್ನೋದು ಯಾರಿಗೆ ಸೂಚಿತ? சத்தமா சொல்லுங்க பாருங்க, யாரை குறிக்கிறது? அப்ப உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்ல பிதாவினுடைய நிழலிலே தங்க முடியும். ಪರಾತ್ಮರನ ಮರೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಯೇಸುವಿನ ಮರೆಯಲ್ಲಿ ಹೊಕ್ಕಿರುವವನು ಸರ್ವಶಕ್ತನಾದ ತಂದೆಯ ಆಶ್ರಯದಲ್ಲಿ ಸುರಕ್ಷಿತನಾಗಿರ್ತಾನೆ. எத்தனை பேருக்கு காரியம் விளங்குகிறது? ಯೇಸುವಿಗೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ. விளங்குறவங்க விளங்குனதுக்கு தக்கத ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்களேன். ஹல்லேலூயா. அப்ப பிதாவினுடைய ஆசீர்வாதங்களை பெறணும்னா, அவரிடத்திலிருந்து சுதந்திரத்தை பெறணும்னா இயேசு கிறிஸ்துவின் மறைவில் இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವಾದ ಪಡ್ಕೋಬೇಕು, ತಂದೆಯ ಆಶ್ರಯ ನಮಗೆ ಉಂಟಾಗಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಮರೆಯಾಗಿರಲಿಕ್ಕೆ ನಾವು ಕಲಿತಿರಬೇಕು. அவருடைய கிருபையை கொஞ்சம் நம்புங்க. ಆತನ ಕೃಪೆಯನ್ನು ಸ್ವಲ್ಪ ನಂಬ್ರಿ. தேவன் நிச்சயமா யாக்கோபின் சுதந்திரத்தை உங்க சிரசின் மேல இறங்க பண்ண போதுமானவர். ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ಯಾಕೋಬನ ಮೇಲೆ ಸೂರ್ಯ ಮಾಡಿದ್ದು ನಮ್ಮ ಶಿರಸಿನ ಮೇಲೆ ಸೂರ್ಯ ಮಾಡ್ತಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, அடுத்த செஷன்ல நாம தியானித்தோம், ನಂತರದ தேவன் நமக்கென்று சொல்லி நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கென்று சொல்லி ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். ನಂತರ ಭಾಗದಲ್ಲಿ ನೋಡಿದ್ವಿ, ನಾವು ಸ್ವಾಸ್ಥ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ನಮಗೆಂದು ಸೂಚಿತವಾದ ಕಾಲವನ್ನು ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. நமக்கென்று சொல்லி ஒரு காலம் குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ನಮಗೆಂದು ಒಂದು ಸೂಚಿತವಾದ ಕಾಲ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அதை குறித்து நான் இன்னும் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ಇನ್ನು ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳು ಹೇಳುತ್ತೇನೆ, நல்லா கவனிங்க. ಗಮನಿಸ್ರಿ. இந்த குறித்த காலம் கொஞ்சம் தாமதிக்கிற போது அநேகர் கலங்கி விடுகிறார்கள். ಈ ಸೂಚಿಸಲ್ಪಟ್ಟ ಕಾಲ ತಡವಾಗುವಾಗ ಕೆಲವರು ಕಳವಳಗೊಳ್ತಾರೆ. அநேகருடைய கலக்கமே என்னன்னா, பிரச்சனை என்னன்னா, அவர்கள் தேவனை விசுவாசிக்கலே கிடையாது, விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அது கால தாமதமாகிறது போல தெரிகிற போது ಕಲಂಗ ಆರಂಭಿಸಿ ಬಿಡುகிறார்கள். ಅವರ ಕಳವಳ ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ಅವರು ದೇವರನ್ನು ನಂಬುತ್ತಿಲ್ಲ ಅಂತಲ್ಲ, ದೇವರನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನಂಬುತ್ತಿದ್ದಾರೆ, ಆದರೆ ಅವರಿಗೆ ಕಾಲವು ತಡವಾಗೋದ್ರಿಂದ ಕಳವಳಕ್ಕೊಳಗಾಗ್ತಿದ್ದಾರೆ. காலம் தாமதமானதுனால அநேகர் காரியங்களை பெற்றுக்கொள்ளுவேன் என்று ವಿಶ್ವಾಸಿக்கிறதையே விட்டு விட்டார்கள். ಕಾಲವು ತಡವಾಗುವುದರಿಂದ ದೇವರಿಂದ ಪಡಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಮತ್ತು ವಿಶ್ವಾಸವನ್ನು ಅವರು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಿದ್ದಾರೆ. சிலர் என்ன நினைக்கிறாங்க, காலம் கடந்து போயிருச்சு பிரதர், இனிமே நடக்காது. ಕೆಲವೊಬ್ಬರು ಏನ್ ನೆನೆಸ್ತಾರೆ, ಕಾಲವು ದಾಟಿ ಹೋಗಿದೆ ಬ್ರದರ್, ಇನ್ನೂ ದೊರೆಯೋದಿಲ್ಲ. நல்லா கேளுங்க, காலம் கடந்துருச்சு அவ்வளவுதான் பிரதர், இனிமே எதுவும் கிடைக்காது. ಗಮನಿಸಿ, ಕಾಲವು ದಾಟಿದೆ, ಇನ್ನು ನಮಗೇನು ಸಿಗೋದಿಲ್ಲ. ஏன்னா உலகம் ஒன்னொன்னுக்கும் ஒரு காலத்தை நிர்ணயித்து வச்சிருக்கோம், அதுல அது நடந்தா தான் அது ஏற்றுக்கொள்ளும், இல்லைன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிரும். ಯಾಕೆಂದ್ರೆ ಲೋಕ ಅದಕ್ಕೆ ಒಂದೊಂದು ಕಾಲ ಇಟ್ಟಿದೆ, ನಡೆದ್ರೇನೆ ನಂಬೋದು, ಇಲ್ಲದಿದ್ರೆ ಮುಗಿದೋಯ್ತು ಅಂತದೆ. ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ள திருமணம் நடந்துடணும், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிரும். ಪ್ರಸ್ತುತ ವಯಸ್ಸಿನೊಳಗೆ ಮದುವೆ ಆಗ್ಬೇಕು, ಇಲ್ಲದಿದ್ರೆ ಮುಗಿದೋಯ್ತು. ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ள குழந்தை பிறந்துடணும், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும். ಸೂಚಿತವಾದ ಕಾಲದಲ್ಲಿ ಮಗು ಹುಟ್ಟಬೇಕಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಮುಗಿದೋಯ್ತು. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள சொத்துக்களை வாங்கிரணும், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும். ಸೂಚಿತವಾದ ಕಾಲದೊಳಗೆ ಆಸ್ತಿಯನ್ನು ಸೇರಿಸಿಡಬೇಕಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಮುಗೀತು. உலகம் எல்லாவற்றுக்குமே ஒரு அதுவாக ஒரு காலத்தை குறித்து வைத்துக் கொண்டு அந்த காலம் மீறி போகிற போது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிரும். ಲೋಕವು ಅದಕ್ಕೆ ಆದಂತ ಒಂದು ಕಾಲವನ್ನು ನೇಮಿಸಿ ಅದು ದಾಟಿ ಹೋಗುವಾಗ ಅಷ್ಟೇ ಮುಗಿಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಅನ್ನುತ್ತದೆ. அதுலயும் ஒரு சிலர் வெயிட்டிங்ல இருப்பாங்க பாருங்க, காத்திருப்புல இருப்பாங்க பாருங்க. அவரை பார்த்த உடனே என்ன பேசணும்னு அனைவருக்கு தெரியாது, கரெக்டா அவர் காத்திருக்கிற காரியத்தை கேட்டு காயப்படுத்துவாங்க.
ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಕೆಲವೊಬ್ರು ಕಾದಿರುವವರು ಇದಾರಲ್ಲ, ಅವರನ್ನು ನೋಡಿ ಇತರರು ಏನ್ ಮಾತಾಡಬೇಕೆಂಬುದು ತೋಚದೆ ಅವ್ರು ಏನು ಕಾದಿದ್ದಾರೋ ಅದನ್ನು ಅವರಿಗೆ ಮಾತಾಡಿಸಿ ಅದರಲ್ಲಿ ಗಾಯಪಡಿಸ್ತಾರೆ. அப்படிலாம் அனுபவப்பட்டிருக்கீங்களா? ಅನುಭವ ಹೊಂದಿದ್ದೀರಾ? அப்படிலாம் அனுபவப்பட்டிருக்கீங்களா? ಅಂತ ಅನುಭವ ಆಗಿದೆಯಾ? ஐயோ இவங்க வர்றாங்களே இதை கேட்டுருவாங்களோன்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள கரெக்டா வாயை திறந்து அதை தான் கேட்பான். ಅವರು ಬರ್ತಿದಾರಲ್ಲ ಇದನ್ನು ಕೇಳುತ್ತಾರೋ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದ್ರು ಅಷ್ಟರೊಳಗಾಗಿ ಅದನ್ನು ಕೇಳ್ಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ. நீங்க பேச்ச மாற்ற முயற்சித்தா கூட அவன் கரெக்டா அங்கதான் வந்து நிப்பாங்க. ನೀವು ಮಾತು ಬದಲಾಯಿಸಬೇಕಂತ ನೆನೆಸಿದ್ರು ಅಲ್ಲೇ ಬಂದು ನಿಂತಿರ್ತಾರೆ. அதுக்குன்னே கிருபை பெற்ற ஆட்கள்லாம் இருக்கு. ಅದಕ್ಕಂತ ಕೃಪೆ ಹೊಂದಿರೋರೆಲ್ಲ ಇದ್ದಾರೆ. உண்மைதான் சொல்றேன், ನಿಜ ಹೇಳ್ತೇನೆ. திரு தொண்டர்கள் ஏராளமா இருக்கிறார்கள். ಆ ರೀತಿಯಾದ ಮಾತಿನ ಬಲ್ಲವರು ಹೆಚ್ಚಾಗಿದ್ದಾರೆ. அப்படி கேட்கிறப்ப அநேகருடைய இருதயம் சோர்ந்து போகுது. ಆ ರೀತಿ ಕೇಳುವಾಗ ಹೃದಯವು ಬೇಸತ್ತು ಹೋಗ್ತದೆ. இப்ப பிரச்சனை என்னன்னா தேவனை விசுவாசிக்கலைங்கிறது பிரச்சனை இல்லை, விசுவாசிக்கிறார்கள். ஆனால் காலம் கடக்கிற போது விசுவாசத்தையே கைவிட்டு விடுகிறார்கள். இனிமே இது நமக்கு கிடைக்காது. இதுக்கு என்ன காரணம் சொல்லிக்கிறாங்கன்னா இது தேவனுக்கு சித்தம் இல்லை போல என்று நினைத்து விடுகிறார்கள். ಸಮಸ್ಯೆ ಏನಂದ್ರೆ ಅವರಲ್ಲಿ ದೇವರನ್ನು ನಂಬುತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಕಾಲವು ಗತಿಸಿ ಹೋಗುತ್ತಿರೋದ್ರಿಂದ ಅವರು ದೇವರು ಇನ್ನು ನಮಗೆ ಕೊಡಲಿಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ ಎಂಬಂತ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕಳಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நீங்க நினைக்கிறது தவறு, ನೀವು ನೆನೆಸೋದು ತಪ್ಪು. காலம் தாமதமாகிறது என்பதனால அது தேவனுக்கு சித்தமில்லை என்பது அர்த்தம் அல்ல. ಕಾಲವು ತಡವಾಗೋದ್ರಿಂದ ಇದು ದೇವರ ಚಿತ್ತವಲ್ಲ ಎಂಬ ಅರ್ಥವಲ್ಲ. நிச்சயமாய் அதை உங்களுக்கு கொடுப்பதுதான் தேவனுடைய சித்தம். ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡೋದೇ ಆತನ ಚಿತ್ತ. ஆனா காலம் கடந்து போச்சே பிரதர், ಕಾಲ ದಾಟಿದೆಯಾ ಬ್ರದರ್? ரொம்ப ஏஜ் ஆயிருச்சு, ತುಂಬಾ ವಯಸ್ಸಾಗಿದೆಲ್ಲ, இனிமே சரீரத்துல பலம் இல்லையே, ಇನ್ನು ಬಲವಿಲ್ಲವಲ್ಲ, அல்லது இந்த காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, ಇನ್ನು ಈ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಲು ಸಾಧ್ಯತೆ ಇಲ್ಲವೇ, எனக்கு ரொம்ப ஏஜ் ஆயிருச்சு பிரதர், ತುಂಬಾ ವಯಸ್ಸಾಗಿದೆ ಬ್ರದರ್, இனிமே நான் எழுப்பி பிரகாசிக்க முடியாது, ಇನ್ನು ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸಲಾಗಲ್ಲ, இருக்கிறத வச்சு அப்படியே ஓட வேண்டியதுதான், ಇರೋದನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಹಂಗೆ ಓಡಬೇಕಷ್ಟೇ. இதுதான் என்னுடைய வாழ்க்கை, ಇದೇ ನನ್ನ ಜೀವನ. நீங்க அப்படி நினைப்பீங்கன்னா நிச்சயமாய் நீங்கள் எண்ணுவது தவறு. ನೀವು ಆ ರೀತಿ ನೆನೆಸೋದಾದ್ರೆ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ನಿಮ್ಮ ಅಭಿಪ್ರಾಯ ತಪ್ಪು. நல்லா கவனிங்க, ಗಮನಿಸ್ರಿ. எஸ்தர் புஸ்தகம் ಎಸ್ತರಳ ಪುಸ್ತಕ 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 7வது வசனம் 7ನೇ ವಾಕ್ಯ. எஸ்தர் புஸ்தகம் ಎಸ್ತರಳ ಪುಸ್ತಕ 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 7வது வசனம் 7ನೇ ವಾಕ್ಯ. வாசிங்க பார்க்கலாம். ಓದೋಣ. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. மீண்டும் வாசிங்க பார்க்கலாம், மீண்டும் வாசிங்க. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். எஸ்தருடைய ஒரிஜினல் பெயர் அத்சால். ಎಸ್ತರಲ್ಲ ನಿಜವಾದ ಹೆಸರು ಅದ್ದೇಸ. அத்சால் ஆங்கிலத்தில் ஹடாஷா என்று சொல்வாங்க, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಅದ್ದೇಸ ಎಂಬುದಾಗಿ ಬರ್ತದೆ. எஸ்தர்ங்கிறது பாபிலோனிக் நேம். எஸ்தர் அப்படின்னா நிலவு அல்லது நட்சத்திரம்னு அர்த்தம். ಎಸ್ತರಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಕ್ಷತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. அந்த பாபிலோனிக் பெயரை விட்டுருங்க, அவருடைய ஒரிஜினல் பெயர் எபிரேய பெயர் அத்சால். ಅದು ಬಾಬೆಲ್ ಹೆಸರು, ಅದನ್ನು ಬಿಡ್ರಿ. ಇಬ್ರಿಯ ಪದ ಅದ್ದೇಸ. அத்சால் அப்படின்னு சொன்னா மிருது செடி அப்படின்னு அர்த்தம். ಅದ್ದೇಸ ಅಂತ ಹೇಳುವಾಗ மிருது செடி, மிட்டில் ட்ரீ என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மிருது செடி, ஓகே, மிருது செடி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். MYRTLE, மிட்டில் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க, மிருது செடி. இந்த மிருது செடி இஸ்ரவேல்ல நீங்க பாக்குறதுக்கு நம்ம ஊர்ல எப்படி இருக்கும்னா எலுமிச்சம் மரம் பாத்துருவீங்களா, அத போலதான் இருக்கும். ಈ ಗಿಡ ಹೇಗಿರ್ತದೆ ಅಂದ್ರೆ ನಿಂಬೆ ಹಣ್ಣು ಗಿಡದಂತೆ ಇರ್ತದೆ. ரொம்ப அடர்த்தியா இருக்கும், ತುಂಬಾ ಅಗಲವಾಗಿರ್ತದೆ, வருஷம் முழுவதும் பச்சை பசேல்னு தான் இருக்கும், ವರ್ಷವಿಡೀ ಹಸುರಾಗಿ ಇರ್ತದೆ. எவர் கிரீன் ட்ரீ அது, ಅದು ನಿರಂತರ ಹಸಿರಾಗಿರುವಂತದ್ದು. எப்போதுமே அதனுடைய இலைகள் உதிர்ந்து போவது கிடையாது, ಯಾವಾಗಲೂ ಅದರ ಎಲೆ ಉದುರಿ ಹೋಗೋದಿಲ್ಲ. அது மஞ்சள் நிற பூக்களோடு பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ಹಳದಿ ಬಣ್ಣದ ಹೂಗಳೊಂದಿಗೆ ನೋಡಲು ಅಷ್ಟು ಚಂದವಾಗಿರುತ್ತೆ. இஸ்ரவேல்ல அது இன்றைக்கும் இருக்கிறது. ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದಲ್ಲಿ ಇಂದೂ ಇದೆ. மிருது செடின்னு சொல்லுவாங்க. ಅದು ಆ ಗಿಡ ಎಂಬುದಾಗಿ ಬರ್ತದೆ. எஸ்தருடைய ஒரிஜினல் பேரு மிருது செடி. ಹೆಸರಿನ ನಿಜವಾದ ಹೆಸರು ಆ ಒಂದು ಗಿಡಕ್ಕೆ ಹೋಲಿಕೆ. நல்ல கவனிங்க, ಗಮನಿಸ್ರಿ. இப்ப இவள் தான் மிருது செடி. ಈಕೆ ಆ ಗಿಡವಾಗಿದ್ದಾಳೆ. உலகத்தின் பார்வையில இவள் மிருது செடி. ಲೋಕದ ದೃಷ್ಟಿಗೆ ಈಕೆ ಒಂದು ಗಿಡ. மிருது செடி எப்ப மலர்ந்து மனம் வீசும்னா கோடை காலத்துல மலர்ந்து மனம் வீசும். ಈ ಗಿಡವು ಯಾವಾಗ ಅದು ಅರಳಿ ಸುವಾಸನೆ ಬೀರ್ತದೆ ಅಂದ್ರೆ ಮಳೆ ಕಾಲದಲ್ಲಿ. மிருது செடிக்குரிய காலம் சீசன் கோடை காலம். ಅದರ ಒಂದು ಸೀಸನ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು
ಮಳೆಗಾಲದಲ್ಲಿ. இப்ப எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த வருஷம் கோடையிலயாவது மிருது செடியாகிய எஸ்தருக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கை கிடைச்சிரும்னு நினைக்கிறாங்க. ಈ ಕಾಲದಲ್ಲಾದ್ರೂ ಎಸ್ತರ್ಗೆ ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಜೀವನ ಬರ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. எஸ்தருடைய வாழ்க்கை போராட்டம் சாதாரணமானது கிடையாது. ಎಸ್ತರ್ల ಜೀವಿತದ ಹೋರಾಟ ಸಾಧಾರಣವಾದದಲ್ಲ. இருக்கிறது அடிமைப்பட்ட தேசத்துல. ಆಕೆ ಇರುವಂತದ್ದು ದಾಸತ್ವದ ದೇಶದಲ್ಲಿ. அவர் இருக்கிறது பாபிலோனிய தேசத்தில் இருக்கிறாள். ಆಕೆ ಇರುವಂತದ್ದು ಬಾಬೆಲ್ ದೇಶದಲ್ಲಿ. தகப்பனும் கிடையாது, தாயும் கிடையாது. ತಂದೆಯೂ ಇಲ್ಲ, ತಾಯಿಯೂ ಇಲ್ಲ. அவனுடைய சிற்றப்பா தான் அவனை எடுத்து வளர்க்கிறான். ಆಕೆಯ ಚಿಕ್ಕಪ್ಪನೇ ತೆಗೆದು ಬೆಳೆಸ್ತಿರೋದು. நல்ல கவனிங்க, தகப்பனும் தாயும் இருந்து ತಂದೆಯು ತಾಯಿ ಇದ್ದು சொந்த தேசத்துல இருக்கிறதே கஷ்டம். ಸ್ವಂತ ದೇಶದಲ್ಲಿ ಇರೋದೇ ಕಷ್ಟ. தகப்பனும் தாயும் இல்லாம ತಂದೆ ತಾಯಿ ಇಲ್ಲದೆ அடிமையாக ದಾಸಲಾಗಿ இன்னொரு தேசத்துல ಇನ್ನೊಂದು ದೇಶದಲ್ಲಿ வாழ்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. ಬದುಕೋದು ಅನ್ನೋದು ಸಾಧಾರಣವಾದದಲ್ಲ. எஸ்தருடைய வாழ்க்கை வறண்ட வாழ்க்கை. ಎಸ್ತರ್ಲ ಜೀವಿತ ಬರಡಾದ ಒಂದು ಜೀವಿತ. இதுவரைக்கும் அவள் நன்மையை அனுபவித்தது கிடையாது. ಇದುವರೆಗೂ ಯಾವ ಮೇಲನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದಿಲ್ಲ. எந்த விதமான சுக அனுபவங்களை அனுபவித்தது கிடையாது. ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಸುಖ ಅನುಭವಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿಲ್ಲ. அவளுடைய வாழ்க்கை வறண்ட வாழ்க்கை. ಆಕೆ ಜೀವಿತ ಬರಡಾದ ಜೀವಿತ. ಮೊರ್ದೆಕಾಯಾல அவளுக்கு சோறு போட முடியும், அவ்வளவுதான். ಮೋರ್ದೆಕಾಯಿಂದ ಊಟ ಹಾಕಲು ಸಾಧ್ಯವಷ್ಟೇ. ஏன்னா அவனுமே அடிமைப்பட்ட தேசத்துல தான் இருக்கிறான். ಯಾಕೆಂದ್ರೆ ಅವನು ಒಂದು ದಾಸತ್ವದ ದೇಶದಲ್ಲಿದ್ದಾನೆ. பெண் இன்னொரு தேசத்துல அடிமையாய் இருப்பது என்பது எவ்வளவு பாதுகாப்பற்றது விளங்கிக் கொள்ளுங்க. ಒಂದು ಹೆಣ್ಣು ಅನ್ಯ ದೇಶದಲ್ಲಿ ದಾಸಲಾಗಿರೋದು ಎಷ್ಟು ಸಂರಕ್ಷಣೆ ಇಲ್ಲದೆ ಇರೋದು. எஸ்தருடைய வாழ்க்கை வறண்ட வாழ்க்கை. ಎಸ್ತರ್ಲ ಜೀವಿತ ಬರಡಾದ ಜೀವಿತ. எஸ்தருடைய வாழ்க்கை வறட்சியான வாழ்க்கை. ಎಸ್ತರ್ಲ ಜೀವಿತ ಬಹಳ ಒಣಗಿದ ಒಂದು ಸ್ಥಿತಿ. எல்லாரும் நினைச்சாங்க, ಎಲ್ಲರೂ ನೆನೆಸಿದ್ರು, எல்லாரை போல அவளை எதிர்பார்த்திருப்பாள் இல்லையா? ಎಲ್ಲರಂತೆ ಆಕೆನ ಎದುರು ನೋಡಿ ಇರ್ತಾಳಲ್ಲ. நமக்கு ஒரு காலம் வந்துரும். ನಮಗೊಂದು ಕಾಲ ಬರುತ್ತೆ. நமக்கு ஒரு காலத்தை வச்சிருப்பார். ನಮಗೊಂದು ಕಾಲ ಇಡ மிருது செடிக்குன்னு ஒரு கோடை காலம் இருக்குல்ல. ನಿಂಬೆ ಹಣ್ಣಂತೆ ಇರುವ ಗಿಡಕ್ಕೆ ಒಂದು ಕಾಲ ಇದೆಯಲ್ಲ. நம்முடைய கோடை காலத்துல நம்ம மலர்ந்துடலாம். ನಮ್ಮ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಅರಳು ಬಿಡಬಹುದು. எப்படி மொத்தக்காய் எத்தனை தடவை அப்படி நினைச்சிருப்பாரு? ಎಷ್ಟು ಜನ ಆ ರೀತಿ ನೆನೆಸಿರ್ಬೇಕು. இந்த வருஷம் எஸ்தருக்கு ஏதாவது திருமணம் நடந்துரும். ಈ ವರ್ಷ ಎಸ್ತರ್ಗೆ ಏನಾದ್ರು ಮದುವೆ ಆಗಬಹುದು. இந்த வருஷம் ஏதாவது எஸ்தருக்கு ஒரு நன்மை கிடைச்சிரும். இந்த கோடை காலத்துல கிடைச்சிரும். ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಒಂದು ಮೇಲು ಉಂಟಾಗ್ತದೆ. நம்ம நினைப்போம் இல்லையா, நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் திருமணம் நடந்துரும். ನಾವು ನೆನೆಸ್ತೇವೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಮದುವೆ ಆಗುತ್ತೆ. பிள்ளைக்கு இந்த வருஷமாவது ஒரு பெர்மனன்ட் வேலை கிடைச்சிரும். ನನ್ನ ಮಗನಿಗೆ ಈ ವರ್ಷದಲ್ಲಾದ್ರೂ ಒಂದು ಶಾಶ್ವತ இந்த வருஷத்துலயாவது என்னுடைய இந்த பிரச்சனைக்கு முடிவு உண்டாயிரும். ಈ ವರ್ಷದಲ್ಲಾದ್ರೂ ಒಂದು ಪರಿಹಾರ ಉಂಟಾಗ್ತದೆ. எத்தனை தடவை நினைச்சிருப்போம்? ಎಷ್ಟು ಬಾರಿ ನೆನೆಸಿದೆ. அதே போலத்தான் எஸ்தரும். ಅದೇ ರೀತಿನೇ ಎಸ್ತರಲು பல கோடை காலங்கள், ಹಲವು ಕಾಲಗಳು, பல கோடை காலங்கள், ಹಲವು ಕಾಲಗಳು, எத்தனையோ கோடை காலம் வந்தது. ಎಷ್ಟೋ ಮಳೆಗಾಲಗಳು ஆனா ಬಂತು. எஸ்தர் மலரவே இல்ல. ಎಸ್ತರಲು ಚಿಗುರಲೇ ಇಲ್ಲ. மிருது செடி மலரவே இல்ல. ಗಿಡವು ಅರಳಲೇ ಇಲ್ಲ. இந்த வருஷம் இந்த வருஷம் இந்த வருஷம் ಈ ವರ್ಷ ಎಂಬುದಾಗಿ பல கோடை காலங்கள் முடிஞ்சிருச்சு. ಹಲವು ಮಳೆಗಾಲಗಳು ಮುಗಿಯಿತು. ஆனா மலரவே இல்ல. ಆದ್ರೆ ಅರಳಲಿಲ್ಲ. எதுவுமே நடக்கல. ಏನು ನಡೆಯಲಿಲ್ಲ. எத்தனை பேர் நம்மில் அத்தனை பேர் அப்படி இருக்கிறோம். ಎಷ್ಟು ಜನ ಆ ರೀತಿ ಇದ್ದಾವೆ. பிரதர் இந்த வருஷமாவது நடந்துரும் பிரதர். ಬ್ರದರ್ ಈ ವರ್ಷ ಆದ್ರೂ ನಡೀತದೆ. இந்த வருஷமாவது இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வந்துவிடும். ಈ ವರ್ಷ ಆದ್ರೂ ಈ ಸಮಸ್ಯೆಗೆ ಅಂತ நான் எதிர்பார்த்திருக்கிற அந்த குழந்தையை தேவன் இந்த வருஷமாவது கொடுத்துருவார் பிரதர். ನಾನು ಎದುರು ನೋಡ್ತಿರೋ ಮಗುವನ್ನು ಈ ವರ್ಷವಾದ್ರೂ ದೇವರು இந்த ದಯಪಾಲಿಸ್ತಾರೆ. வருஷமாவது என்னுடைய தொழில் மலர்ந்து மனவீசிரும் பிரதர். ಈ ವರ್ಷವಾದ್ರೂ ನಾನು ಉದ್ಯೋಗದಲ್ಲಿ ಮೇಲೆ ಬಂದು ಸುವಾಸನೆ. இந்த வருஷமாவது என் பிள்ளைங்க வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நடந்து விடும். ಈ ವರ್ಷವಾದ್ರೂ ನಾನು ಮಕ್ಕಳ ಬಾಳಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತವೆ. இந்த வருஷமாவது எனக்கு நல்ல வேலையில செட்டில் ஆயிருவேன் பிரதர். ಈ ವರ್ಷವಾದ್ರೂ ಕೆಲಸದಲ್ಲಿ ಸೆಟ್ಲ್ நான் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போயிட்டேன். ಕಾದಿದ್ದು ಕಾದಿದ್ದು ಬೇಸತ್ತಿದ್ದೇನೆ. தேவன் எனக்காக வைத்திருக்கிற அந்த குறித்த காலத்துக்கு காத்திருந்து காத்திருந்து சோர்ந்துட்டேன் பிரதர். ದೇವರು ನನಗಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದ ಸೂಚಿಸಿದ ಕಾಲಕ್ಕೆ ನಾನು ಕಾದಿದ್ದು ಕಾದಿದ್ದು ನಿರಾಶೆಗೊಂಡಿದ್ದೇನೆ. இப்பெல்லாம் நான் அதை குறித்து விசுவாசிக்கிறதையே விட்டு விட்டேன் பிரதர். ಈಗ ಅದ್ರ ಕುರಿತು ನಂಬುವಂತ ವಿಶ್ವಾಸಿಸದೆ ಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ. அதை குறித்து நினைக்கிறதே விட்டேன் பிரதர். ಅದನ್ನು ಕುರಿತು ನೆನೆಸೋದೇ ಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ. எத்தனை காலம் காத்திருப்பது? ಎಷ್ಟು ಕಾಲ ಕಾದಿರೋದು. கோடை காலத்துக்கு ஒவ்வொரு கோடை காலம் மலர்ந்துருவோம்னு எஸ்தரும் பல வருஷம் காத்திருந்தா. ಪ್ರತಿ ಮಳೆಗಾಲದಲ್ಲಿ ನಾನು ಅರಳುತ್ತೇನೆ ஒண்ணுமே நடக்கல. ಏನು ನಡೀಲಿಲ್ಲ. என்ன நடந்துச்சு தெரியுமா? ಏನ್ ನಡೀತು ಗೊತ್ತಾ? 2:16 வாசிங்க பாருங்களேன். 2:16 ಓದಿ. 2:16 அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய ஆகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே. அந்த மாதத்தை குறிச்சுக்கிறீங்க. அந்த மாதத்தின் பேர் என்ன? தேபேத். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன மாதம்? தேபேத். சத்தமா சொல்லுங்க. அநேகர் சொல்லாம இருக்கிறீங்க. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், என்ன மாதம்? என்ன மாதம்? தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்துல ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டால் ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான்.
சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். எந்த மாசத்துல பட்டத்து ஸ்திரீயாக்கினான்? சத்தமா சொல்லுங்க. தேபேத் இல்லையா? தேபேத் அப்படின்னா எபிரேய ಭಾಷೆல ಮಳೆಕಾಲಂನ ಅರ್ಥ. ಟೇಬೆತ್ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಇಬ್ರಿಯದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಮಳೆಗಾಲ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. ದೇಬೇತ್ನ ಮಳೆಕಾலம் அல்லது மாரிகாலம்னு அர்த்தம். ಟೇಬೆತ್ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಮಳೆಗಾಲ. நல்லா கவனிங்க. ಗಮನಿಸ್ರಿ. மிருது செடி இயற்கையா எந்த மாதத்துல தான் மலரும்? சத்தமா சொல்லுங்க. எந்த மாதத்துல மலரும்? ஆனா எஸ்தர் எந்த மாதத்துல ராஜாத்தியாக்கப்பட்டால், எந்த மாதத்துல மலர்ந்தால்? சொல்லுங்க, என்ன காலத்துல? சத்தமா சொல்லுங்க, என்ன காலத்துல? கர்த்தரால கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை காலங்களை மிஞ்சி மலர பண்ண முடியும். ಕರ್ತನಿಗಾಗಿ ಕಾದಿರುವವರನ್ನು ಕಾಲಗಳನ್ನು ಮಿಂಚಿ ಆತನ ಅರಳುವಂತೆ ಮಾಡ್ತಾನೆ. இந்த காலத்துல இது நடக்கல அவ்வளவுதான் நீங்க நினைக்கலாம். ನೀವು ನೆನೆಸಬಹುದು ಈ ಕಾಲನೇ ಇನ್ನೂ ನಡೆಯೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. உலகம் அடிச்சு சொல்லும் அவ்வளவுதான் இனி நடக்காதுன்னு. ಲೋಕವು ಒಡೆದು ಹೇಳ್ತದೆ ಇಷ್ಟು ಇನ್ನೂ ನಡೆಯೋದಿಲ್ಲ. ஆனா கர்த்தர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳುವ ಕಾರ್ಯ ಏನು ಗೊತ್ತಾ? நீ நினைக்கிறபடி அல்ல, ನೀ ನೆನೆಸುವಂತೆ ಅಲ್ಲ, உலகம் சொல்லுகிறபடி அல்ல, ಲೋಕವು ಹೇಳುವ ಹಾಗೆ ಅಲ್ಲ. காலங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. ಕಾಲವು ಕರಗಳಲ್ಲಿ ಇವೆ. நிச்சயமா காலங்களை மிஞ்சி விஞ்சி உன்னை நான் மலர பண்ணுவேன். ಕಾಲಗಳಿಗೆ ಮಿಗಿಲಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಅರಳುವಂತೆ ಮಾಡುವೆ. நிச்சயமா நீ செழிக்கத்தான் போற. ನಿಶ್ಚಯವಾಗಿ ಸಮೃದ್ಧಿ ನೋಡುತ್ತಿ. நிச்சயமா நீ மலர்ந்து மனம் வீசத்தான் போற. ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೀನು ಚಿಗುರಿ ವಾಸನೆ ಬೀರುತ್ತಿ. காலத்தை பார்க்காத, ಕಾಲವನ್ನು ನೋಡಬೇಡ. ಅದ மிஞ்சி தேவனால உங்களை மலர்ந்து மனம் வீச பண்ண முடியும். தாட்டி தேவரு ನಿಮ್ಮನ್ನು ಅರಳುವಂತೆ ಮಾಡಲು. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குறித்த காலம் தாமதமாகுதுன்னு கலங்காதீங்க. தேவனால காலங்களை விஞ்சி கிரியை செய்ய வரால முடியும். ಸೂಚಿಸಲ್ಪಟ್ಟ ಕಾಲ ತಡವಾಗ್ತದೆ ಅಂತ ಚಿಂತಿಸಬೇಡ್ರಿ. ಕಾಲಗಳನ್ನು ದಾಟಿ ದೇವರು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನು. உங்களுக்கு குழந்தை இனிமே பிறக்க சான்ஸ் இல்லைன்னு டாக்டர் செக் வச்சிருக்கலாம். ಇನ್ನು ಮಗು ಹುಟ್ಟಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಅಂತ ಡಾಕ್ಟರ್ ಒಂದು ಮುಕ್ತಾಯ ಇಟ್ಟಿರಬಹುದು. இந்த ஏஜுக்கு மேல இனிமே அவ்வளவுதான்னு சொல்லிருக்கலாம். ಈ ಪ್ರಾಯಕ್ಕೆ ಮಿಗಿಲಾಗಿ ಇಷ್ಟೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿರಬಹುದು. இந்த ஏஜுக்கு மேல இனிமே திருமணம் நடக்காதுன்னு சொல்லிருக்கலாம். ಈ ಮದುವೆ ಈ ಪ್ರಾಯಕ್ಕೆ ಮೀರಿ ಮದುವೆ ಆಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿರಬಹುದು. ಇತನ ವಯಸ್ಸಾಚಿ ಇನಿಮೇಲ ಉನ್னை ಕರ್ತர் பயன்படுத்த போறான்னு சொல்லிருக்கலாம். ಇಷ್ಟು ವಯಸ್ಸಾಯ್ತಲ್ಲ ದೇವರು ಇನ್ನೂ ಉಪಯೋಗ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ಇರಬಹುದು. மனைவி அப்படி சொல்லலாம். ನಿನ್ನ ಹೆಂಡತಿನೇ ಆ ರೀತಿ ಹೇಳಬಹುದು. உலகம் அப்படி சொல்லலாம். ಲೋಕವು ಆ ರೀತಿ ಹೇಳಬಹುದು. ಯಾರು சொன்னாலும், ಯಾರೇ ಹೇಳಿದ್ರು, கர்த்தரால காலங்களை மிஞ்சி மலர பண்ண முடியும். ದೇವರಿಂದ ಕಾಲಗಳನ್ನು ದಾಟಿ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಬಹುದು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எஸ்தர் மலர்ந்தாலே, ಎಸ್ತರಲು ಚಿಗುರಿದಳು. ஒரு ஊருக்கா மலர்ந்தா? ಒಂದು ಊರುಗ ಚಿಗುರಿದಳು. ஒரு நாட்டுக்கா ராஜாத்தியாக்கப்பட்டா? ಒಂದು ದೇಶಕ್ಕ ರಾಣಿಯಾದಳು. எத்தனை தேசத்துக்கு? ಎಷ್ಟು ದೇಶಕ್ಕೆ? 127 தேசங்களுக்கு கர்த்தர் அவளை ராஜாத்தியாக்கி காட்டினார். 127 ದೇಶಕ್ಕೆ ರಾಣಿಯಾಗಿ ದೇವರು ಬದಲಾಯಿಸಿದರು. நல்ல கவனிங்க, ಗಮನಿಸ್ರಿ. அநேகருக்கு காத்திருப்பே இல்லாம அது கொடுக்கப்பட்டு விடும். ಕಾದಿರುವಿಕೆ ಇಲ್ಲದೇನೆ ಕೊಡಲಾಗ್ತದೆ. அவங்க காத்திருக்கவே மாட்டாங்க, ஆனா கிடைச்சிரும். ಕಾದಿರುವಿಕೆನೇ ಇರಲ್ಲ, ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. ஆனா காத்திருப்புல யார் வைக்கப்பட்டிருக்காங்கன்னா, ಆದ್ರೆ ಕಾದಿರುವಿಕೆಯಲ್ಲಿ ಯಾರು ಇಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ? யார் விசேஷமானவர்களோ விசேஷமானதை சுதந்தரிப்பதற்காகத்தான் காத்திருப்பிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ಯಾರು ವಿಶೇಷವಾದವರೋ ಅಥವಾ ವಿಶೇಷವಾದದನ್ನು ಕೊಡಲ್ಪಡಲಿಕ್ಕಾಗಿ ಕಾದಿರುವಿಕೆಯಲ್ಲಿ ஒரு காரியத்தை சுதந்தரிப்பதற்கு காத்திருப்பு தேவைப்படாது. ತಕ್ಷಣ ನಡೆಯಲಿಕ್ಕೆ ಒಂದು ಕಾದಿರುವಿಕೆ ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿರೋದಿಲ್ಲ. சாதாரண காரியத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க நினைத்திருந்தால் உங்க வாழ்க்கையில் காத்திருப்பு இருக்காது. ಸಾಧಾರಣ ಕಾರ್ಯ ದೇವರು ಕೊಡುವಾಗ ನಿಮಗೆ ಕಾದಿರುವಿಕೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ஒரு அசாதாரணமான காரியத்தை கொடுப்பதற்காகத்தான் தேவன் இந்த காத்திருப்பிலே வைத்திருக்கிறார். சாதாரணವಾದ ಕಾರ್ಯ ಮಾಡಲೆಂದು ದೇವರು ಕಾದಿರುವಿಕೆ ಕೊಡ್ತಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க காத்திருக்கிற காலம் வீணான காலம் அல்ல. ನೀವು ಕಾದಿರುವಂತ ಕಾಲ ವ್ಯರ್ಥವಾದ ಕಾಲವಲ್ಲ, வெளியேறப்பட்ட காலமாக இருக்கிறது. ಬಹಳ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಕಾಲವಾಗಿರುತ್ತದೆ. காத்திருக்கிற நாட்கள்ல தான் தேவன் உங்களுக்காக மாபெரும் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ಕಾದಿರುವಿಕೆ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರು ಮಹಾ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. எபிரேயத்துல ரொம்ப அழகா சொல்லுவோம்,
ಇಬ್ರಿಯದಲ್ಲಿ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳ್ತದೆ. அதாவது ஒரு பேர் இருந்தா அதுக்கு பிறகு ஒரு செயல் இருக்கும். ಒಂದು ಹೆಸರು ಇರೋದಾದ್ರೆ ಅದರ ಹಿಂದೆ ಒಂದು ಕ್ರಿಯೆ ಇರ್ತದೆ. ஒரு நவுன் இருந்தா அதுக்கு பின்னாடி ஒரு verb இருக்கும். ஒரு பேர் இருக்குன்னா அதுக்கு பிறகு ஒரு செயல் இருக்கணும், வினை இருக்கணும். ಒಂದು ಹೆಸರು ಇರೋದಾದ್ರೆ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಅದರ ಹಿಂದೆ ಒಂದು ಕ್ರಿಯೆ ಇರ್ತದೆ. இப்ப டிரைவர்னு சொன்னா என்ன பண்றவரை தான் டிரைவர்னு சொல்லுவாங்க. ಡ್ರೈವರ್ ಅಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡೋರು? இருக்கிற பேரு யாருக்குரியது? டிரைவ் பண்றவருக்கு தான் டிரைவர்னு சொல்லுவாங்க. ಡ್ರೈವ್ ಮಾಡೋರಿಗೆ ಡ್ರೈವರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. திராட்சை தோட்டக்காரர் அப்படிங்கிற பேர் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அவர் எங்க வேலை செய்யறாரு? திராட்சை தோட்டத்துல வேலை செய்யறாருன்னு அர்த்தம். ದ್ರಾಕ್ಷಿ ತೋಟಗಾರ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ತೋಟದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರ ಅಂತ ಅರ್ಥ. ஒருத்தர் போதகர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னா அந்த பேருக்கு பின்னாடி ஒரு செயல் இருக்கு, வினை இருக்கு. என்னன்னா அவர் என்ன செய்கிறார்? போதிக்கிறார்னு அர்த்தம். ಬೋಧಕರು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅದು ಹೆಸರಿನಿಂದ ಹಿಂದೆ ಏನಿದೆ ಅಂದ್ರೆ ಅವರು ಬೋಧಿಸ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. இப்ப சொல்லுங்க, விசுவாசி அப்படிங்கிறது ஒரு பேர் தானே? விசுவாசி என்பது பேர் தானே? விசுவாசினா என்ன செய்யணும்? ವಿಶ್ವಾಸಿ ಅಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು? விசுவாசிக்கணுமா? நான் கேக்குறது செயல், ஒரு ஆக்ஷன் இருக்கணும். நான் ಕೇಳೋದು செயல், மாம்ச பிரகாரமா ஒரு செயல் இருக்கணும். இங்க ಶಾರೀರಿಕವಾದ ಒಂದು ಕ್ರಿಯೆ ಇರಬೇಕು. விசுவாசி அப்படினா அதுக்கு பின்னாடி ஒரு செயல் இருக்கணும். ವಿಶ್ವಾಸಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಕ್ರಿಯೆ ಇರಬೇಕು. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ಗೊತ್ತಿದೆಯೋ ಗೊತ್ತಿಲ್ವೋ, எபிரேயத்துல ಇಬ್ರಿಯದಲ್ಲಿ ஆமென் அப்படினா விசுவாசம்னு அர்த்தம். ಆಮೇನ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ವಿಶ್ವಾಸ ಅಂತ ಅರ್ಥ. நிறைய பேருக்கு இது உண்மையாய் தெரியாது. ಅನೇಕರಿಗೆ ಇದು ಗೊತ್ತಿರಲ್ಲ. நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா அப்படியே ஆக கடவுதுன்னு நினைச்சாங்க. ಅನೇಕರು ಏನು ನೆನೆಸ್ತಾರೆ? ಹಾಗೆ ಆಗಲಿ ಎಂಬುದಾಗಿ. எரேமியா 28:6 வாசிங்க வரலாம். ಎರೆಮಿಯ 28:6 ಓದ್ರಿ ನೋಡೋಣ. எரேமியா 28:6. ಎರೆಮಿಯ 28:6. கர்த்தர் சில தீர்க்கதரிசனங்களை சொல்லுகிற போது எரேமியா அதுக்கு பதில் சொல்றார். என்ன சொல்றார்? ದೇವರು ಕೆಲವೊಂದು ಪ್ರವಾದನೆಗಳು ನುಡಿವಾಗ ಎರೆಮಿಯನಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஆமென் அப்படினா என்ன அர்த்தம்? விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென்னா என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க, ஆமென்னா என்ன அர்த்தம்? இப்ப அந்த ஆமெனை எடுத்துட்டு விசுவாசிக்கிறேன்னு போட்டு வாசிங்க பார்க்கலாம். திருப்பி வாசிங்க. விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அப்படியே செய்வாராக. கர்த்தர் அப்படியே செய்வாராக. அந்த விசுவாசிக்கிறேன் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதற்கு என்ன செயல்னா எபிரேய பாஷையில ஆமென் அல்லது ஆமனா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா காத்திருக்கிறதுன்னு அர்த்தம். ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೇನೆ ಅಂತ ಪದಕ್ಕೆ ಇಬ್ರಿಯದಲ್ಲಿ ಏನು ಅರ್ಥ ಅಂದ್ರೆ, யார் ஒருவர் கர்த்தர் காரியத்தை செய்யும்படிக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் விசுவாசிக்கிறார்கள்னு அர்த்தம். ಯಾರೊಬ್ಬರು ದೇವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಕಾದಿರುತ್ತಾರೋ ಅವರೇ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಎಂಬುದಾಗಿ. காரியத்துக்காக காத்திருக்கலைனா விசுவாசிக்கிறேன்னு சொல்றதுல, விசுவாசின்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. ಆ ಕಾರ್ಯಕ್ಕೆ ನೀವು ಕಾದಿರಲು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದಕ್ಕೆ ವಿಶ್ವಾಸಿ ಎಂಬ ಅರ್ಥ. இருதயத்துல அதை நம்பினா பத்தாது, அதற்காக கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். ಹೃದಯದಿಂದ ನಂಬಿದ್ರೆ ಸಾಲದು, ಅದಕ್ಕಾಗಿ ಕಾದಿರಲೇಬೇಕು. விசுவாசம்னாலே அதுல கண்டிப்பாய் காத்திருப்பு இருக்கதான் செய்யும். ವಿಶ್ವಾಸ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಕಾದಿರುವಿಕೆ ಇದೆ. காத்திருக்கிற நாட்களை குறித்து சோர்ந்து போகாதீங்க. ಕಾದಿರುವಿಕೆ ದಿನಗಳ ಕುರಿತು ನಿರಾಶೆಗೊಳ್ಳಬೇಡಿ. கர்த்தர் மேல கண் வைத்து ஓட ஆரம்பிங்க. ದೇವರ ಮೇಲೆ ಕಣ್ಗಳಿಟ್ಟು ಓಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿ. உலகம் என்ன வேணா சொல்லட்டும், ಲೋಕ ಏನ್ ಬೇಕಾದ್ರೆ ಹೇಳಿ, உலகம் என்ன வேணா பேசட்டும், ಲೋಕ ಏನ್ ಬೇಕಾದ್ರೆ ಮಾತಾಡಿ, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லட்டும், ಎಲ್ಲ ಮುಗಿಯಿತು ಅಂತ ಹೇಳಲಿ, இத்தனை காலம் மலராத நீயா இப்ப மலர போறன்னு சொல்லட்டும், ಕಾಲ ಅರಳದಂತ ನೀನು ಅರಳುತ್ತಿ ಅಂತ ಹೇಳಿ, தேவன் உங்களுக்கு குறித்த கால ದೇವರು ಸೂಚಿಸಿದ ಕಾಲದಲ್ಲಿ அது காலமே முடிஞ்சது போல இருக்கலாம், ಅದು ಕಾಲವೇ ಮುಗಿದಂತೆ ಇರಬಹುದು, வேஸ்டாயிட்டது போல இருக்கலாம், ಅದು ಕಳೆದು ಹೋದಂಗೆ ಇರಬಹುದು, சரீரம் சத்தவர்களா இருக்கலாம், ಶರೀರ ಸತ್ತಂತೆ ಇರಬಹುದು, என்ன இருந்தாலும் சரி, ಏನೇ ಇದ್ದರೂ ಸರಿ, தேவன் குறித்த காலத்துல, ದೇವರು ಸೂಚಿಸಿದ ಕಾಲದಲ್ಲಿ காலங்களை மிஞ்சி மலர்ந்து மன வீச பண்ண தேவனால முடியும். ಕಾಲಗಳನ್ನು ದಾಟಿ ಅರಳಿ ಸುವಾಸನೆ ಬೀರುವಂತೆ ಮಾಡಲು விசுவாசிக்கிறவர்கள் மாத்திர வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்களேன். ஹல்லேலூயா. உலகம் சொல்றத எல்லளவும் மனதில கொள்ள வேண்டாம். ಲೋಕವು ಹೇಳುವುದನ್ನು ಕನದಷ್ಟು ಒಳಗೆ ತೆಗೆದುಕೋಬೇಡಿ. எத்தனை பேர் எஸ்தரை பார்த்து சொல்லிருப்பாங்க, ಎಷ್ಟು ಜನ ಎಸ್ತರಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಬೇಕು, அப்பாவும் இல்ல உனக்கு, ಅಪ್ಪನೂ ಇಲ್ಲ ನಿನಗೆ, அம்மாவும் இல்ல, ಅಮ್ಮನೂ ಇಲ್ಲ, உனக்கு நல்ல காரியம் பண்ணி வைக்கிறதுக்கு யாரும் கிடையாது, ಶುಭ ಕಾರ್ಯ ಮಾಡಲು ಯಾರು ಇಲ್ಲ, இத்தனை வருஷம் நடக்காத இனிமே நடக்க போகுது, ಇಷ್ಟು ವರ್ಷ ನಡೆಯದೇ ಇರೋದನ್ನ ನಡೀತದೆ, ஆனா நடந்தது, ಆದ್ರೆ ನಡೆಯಿತು, தேவனால நடந்தது, ದೇವರಿಂದ ನಡೆಯಿತು, காலங்களை மிஞ்சி நடத்தி காட்டினார், ಕಾಲಗಳನ್ನು ದಾಟಿ ನಡೆಸಿ, கோடை காலத்துல மலர வேண்டியவள மழை காலத்துல மலர பண்ணினார், ಬೇಸಿಗೆಯಲ್ಲಿ ಅರಳಬೇಕಿದ್ದ ஒரு ஊருக்கல்ல, ಒಂದು ಊರಿಗಲ್ಲ, ஒரு நாட்டுக்கல்ல, ದೇಶಕ್ಕಲ್ಲ, 127 தேசங்கள்ல மலர்ந்து மனவீச பண்ணினார், 127 ದೇಶಗಳಿಗೆ ಅರಳುವಂತೆ ಮಾಡಿದ. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ಆದ್ರಿಂದ ವಾಕ್ಯವು ಹೇಳ್ತದೆ, காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி முளைக்கும்.
ಆದ್ರಿಂದಲೇ ಗಿಡಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಈ ನಿಂಬೆಹಣ್ಣು ಅಂತಿರುವ ಗಿಡ வாழ்க்கை முழுவதும் முள்ளா இருக்கலாம். ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಎಲ್ಲ ಮುಳ್ಳಾಗಿರಬಹುದು. வாழ்க்கை முழுவதும் பிரச்சனையா இருக்கலாம். ಜೀವಿತ ಎಲ್ಲ ಸಮಸ್ಯೆ ಆಗಿರಬಹುದು. இனிமே அவ்வளவுதான் இருக்கலாம். ಇನ್ನು ಅಷ್ಟೇ ಎಂಬುದಾಗಿರಬಹುದು. ஆனாலும் தேவனால காலங்களை மிஞ்சி உங்களை மலர்ந்து மனவீச பண்ண தேவனால முடியும். ಕಾಲಗಳನ್ನು ದಾಟಿ ನಿಮ್ಮನ್ನು ಅರಳುವಂತೆ ದೇವರು ಮಾಡ್ತಾನೆ. நீங்க மலரத்தான் போறீங்க. ನಿಮ್ಮ ಅರಳ್ತೀರಿ. இந்த பெங்களூர் பட்டணத்திற்கு அல்ல, ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, கர்நாடகா மாநிலத்திற்கு அல்ல, ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, தேசங்களுக்கு கர்த்தர் உங்களை மலர்ந்து மனவீச பண்ண போறார். ದೇಶಗಳಿಗೆ ಅರಳುವಂತೆ ದೇವರು ಮಾಡ್ತಾನೆ. பல தேசங்கள் உங்களை திரும்பி பார்க்கும் விதத்திலே கர்த்தர் காரியங்களை செய்ய போகிறார். ದೇಶಗಳು ನಿಮ್ಮನ್ನು ತಿರುಗಿ ನೋಡುವಂತೆ எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப தேவன் குறித்த காலத்துக்கு காத்துருங்க. அந்த காலம் கடந்தது போல தோன்றினா கூட காத்துருங்க. வேதம் சொல்லுகிறது தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதிக்காது. பொதுமொழியூர்ல ரொம்ப அழகா இருக்கும், தாமதிப்பது போல தோன்றினாலும் அதற்கு என்ன செய்திரு? காத்திரு. ಕಾದಿರ್ರಿ. ಕಾಲವು ಗತಿಸಿ ಹೋದಂಗೆ ಕಂಡು ಬಂದ್ರು ಕಾದಿರ್ರಿ. ದೇವರು ದರ್ಶನಗಳಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದು ಕಳೆದು ಹೋದಂಗೆ ಕಂಡು ಬರ್ಬೋದು, ಆದ್ರೂ ಅವುಗಳಿಗಾಗಿ ಕಾದಿರ್ರಿ. நீங்க காத்திருக்கிற இந்த நாட்கள்ல தான் பிரதர் தேவன் மாபெரும் காரியங்களை செய்ய போகிறார். ನೀವು ಕಾದಿರುವಂತ ದಿನಗಳಲ್ಲೇ ಬ್ರದರ್ ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಮಾಡಲಿದ್ದಾನೆ. நிச்சயமாய் அந்த சாமுவேலை பெற்றுக்கொள்வீங்க. ನಿಶ್ಚಯವಾಗಿ ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಪಡ್ಕೊಳ್ತೀರಿ. நிச்சயமாய் அந்த யோவான் ஸ்நானகனை பெற்றுக்கொள்வீங்க. ನಿಶ್ಚಯವಾಗಿ ಯೋಹಾನ್ ಸ್ಥಾನಿಕನನ್ನು ಪಡ್ಕೊಳ್ತೀರಿ. சாதாரண பிள்ளையை கொடுக்கணும்னா என்றைக்கு கொடுத்திருப்பா? ಸಾಧಾರಣ ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಡೋದಾದ್ರೆ ಎಂದೋ ಕೊಡ್ತಿದ್ದ. உலகத்தை கலக்குகிற தீர்க்கதரிசி வர வேண்டும் என்பதனாலதான் இத்தனை காத்திருப்பு. ಲೋಕವನ್ನು ಕದಲಿಸುವ எத்தனை ಪ್ರವಾದಿ பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்ப முதல்ல தியானித்தோம், கிருபையினாலதான் சுதந்திரம் நடைமுறைக்கு வருகிறது. ಮೊದಲನೇದಾಗಿ ಧ್ಯಾನಿಸು ಕೃಪೆಯಿಂದಲೇ அது ಸ್ವಾಸ್ಥ್ಯ. நடைமுறைக்கு வருவதற்கு கொஞ்சம் குறித்த காலத்திற்கு நாம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. ಸ್ವಾಸ್ಥ್ಯ ಬರಲಿಕ್ಕೆ ನಾವು ಸೂಚಿತ ಕಾಲಕ್ಕೆ ಕಾದಿರಬೇಕು. காலம் முடிந்தது போல தோன்றலாம், காலம் கடந்து விட்டது என்று உலகம் சொல்லலாம். ಕಾಲು ದಾಟಿ ಹೋದಂಗೆ ಅಥವಾ ಮುಗಿದಂತೆ ಲೋಕವು ಹೇಳಬಹುದು. அந்த காலங்களை மிஞ்சி கர்த்தரால செயல்பட முடியும். ಕಾಲಗಳನ್ನು ದಾಟಿ ದೇವರಿಂದ ಕೆಲಸ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. நீங்க அடுத்து கேட்கலாம், ನಂತರ ಕೇಳಬಹುದು, பிரதர் கர்த்தருடைய கிருபையை நான் நம்புறேன், ಬ್ರದರ್ ದೇವರ ಕೃಪೆನ அவர் ನಂಬ್ತೇನೆ, என்னை சுதந்தரிக்க பண்ணுவார்னு நம்புறேன். ಸ್ವಾಸ್ಥ್ಯಕ್ಕೆ ಒಳಪಡಿಸ್ತಾನಂತನೂ ನಂಬ್ತೇನೆ. ஆனா சுதந்தரிக்கிற வரைக்கும் நான் என்ன செய்யணும்? எப்படி நான் அறிந்து கொள்வது அவர் என்னை சுதந்தரிக்க பண்ண போகிறார் என்பதை எப்படி நான் அறிந்து கொள்வது? ಸ್ವಾಸ್ಥ್ಯವಾಗಿ ಪಡ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಮಾಡ್ತಾನೆ ಅನ್ನೋದನ್ನ ಹೇಗೆ ನಂಬೋದು? சுதந்தரிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? ಸ್ವಾಸ್ಥ್ಯವಾಗಿಸಿಕೊಳ್ಳಲು ನಾನೇನ್ ಮಾಡಬೇಕು? அதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். ಅದ್ರ ಕುರಿತಾಗಿ ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. யோசுவா புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். ಯೆಹೋಶುವನ ಗ್ರಂಥ, யோசுவா புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். ಯೆಹೋಶುವನ ಗ್ರಂಥ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 8ನೇ ವಾಕ್ಯ. வாசிங்க பார்க்கலாம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எல்லாரும் மீண்டும் ஒரு விஷயம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை, அந்த வாக்கியத்தை மட்டும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிற. தேங்க்யூ. சரி, கவனிங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை மோசேயை பார்த்து சொல்லல. ದೇವರು ಈ ಮಾತನ್ನು ಮೋಶೆಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳಲಿಲ್ಲ. ரொம்ப முக்கியமான காரியம், ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯ. அநேகர் இதை செய்யாததினால தான் இன்றைக்கு சுதந்திரிக்காமல் இருக்கிறார்கள். ಅನೇಕರು ಇದನ್ನು ಮಾಡದ ಕಾರಣ ಸ್ವಾಸ್ಥ್ಯವಾಗಿಸಿಕೊಳ್ಳದೇ ಇದ್ದಾರೆ. சிலருடைய வாழ்க்கையில தேவன் குறித்த காலம் வந்து விட்டது. ಕೆಲವೊಬ್ಬರ ಬಾಳಿನಲ್ಲಿ ಸೂಚಿತ ಕಾಲ ಬಂದಾಗಿದೆ. காலங்களை மிஞ்சி அவர் செயல்பட போகிறார். ಕಾಲಗಳಿಗೆ ಮಿಗಿಲಾಗಿ ದೇವರು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. காலங்களை எல்லாம் தலைகீழாக மாற்ற போகிறார். ಕಾಲಗಳನ್ನು ತಲೆಕೆಳಗಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. எந்த காலத்துல உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னாங்களோ அதே காலத்துல அவைகளை எல்லாம் அவர் நடப்பித்து காட்ட போகிறார். ಯಾವ ಕಾಲದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ನಡೆಯೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದೇ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರು ನಡೆಸ್ತಾನೆ. ಅಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು? நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. இந்த வார்த்தையை ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லல. ಈ ಮಾತನ್ನು ಮೋಶೆಯನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳಲಿಲ್ಲ. முழு வேதாகமத்திலும் இந்த வார்த்தை யோசுவாவை பார்த்து மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ಈ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಯೆಹೋಶುವನನ್ನು ನೋಡಿನೇ ಮಾತು ಹೇಳಲಾಗಿದೆ. யோசுவாட்ட தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார். நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த வார்த்தை உன் வாயை விட்டு நீங்க கூடாது என்று சொல்லி. ಯೆಹೋಶುವನ ಬಳಿನೇ ಈ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ನಿನ್ನ ಬಾಯನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲದೇ ಇರಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ. வேற யார்ட்டையுமே சொல்லல. ಬೇರೆ ಯಾರ ಬಳಿನೂ ಹೇಳಲಿಲ್ಲ. இந்த வார்த்தை உன் வாயில இருக்கணும்னு வேற யார்ட்டையுமே சொல்லல. ಈ ಮಾತು ನಿನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಇರಲಿ ಅಂತ ಯಾರ ಹತ್ರನೂ ಹೇಳಲಿಲ್ಲ. நல்லா கவனிச்சு பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. மோசே தான் அந்த முழு நியாயப்பிரமாண புத்தகத்தையுமே எழுதினது. ಮೋಶೆ ಇಡೀ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನು ಬರೆದದ್ದು அவர் தானே எழுதினாரு. ಆತನು ತಾನೇ ಬರೆದದ್ದು. முழு நியாயப்பிரமாண புத்தகத்தை அவர் தான் எழுதினாரு. ಎಲ್ಲ ನ್ಯಾಯ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಆತನೇ ಬರೆದದ್ದು. ஆனா அவர்ட்ட ஆண்டவர் சொல்லல. ಆತನ ಹತ್ರ ದೇವರು ಹೇಳಲಿಲ್ಲ.
யோசுவாட்ட போய் சொல்றாரு, இந்த புஸ்தகம் உன் வார்த்தை, இந்த வார்த்தைகள் உன்னுடைய வாயை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்றாரு. ಯೆಹೋಶುವನ ಹತ್ರ ಹೇಳ್ತಾನೆ, ಈ ಮಾತುಗಳು ನಿನ್ನ ಬಾಯನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲದಿರಲಿ. ஏன் யோசுவாட்ட சொல்றாருன்னா, ಯಾಕೆ ಯೆಹೋಶುವನ ಹತ್ರ ಹೇಳ್ತಾನೆ, யார் சுதந்தரிக்கிறார்களோ, யார் சுதந்தரிக்க போகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த வார்த்தை அவசியமானது. ಯಾರು ಸ್ವಾಸ್ಥ್ಯವಾಗಿಸಿಕೊಳ್ತಾರೋ, ಸ್ವಾಸ್ಥ್ಯವಾಗಿಸಿಕೊಳ್ಳಲು ಮುಂದಾಗ್ತಾರೋ ಅವರಿಗೆ ಈ ವಾಕ್ಯ ಮುಖ್ಯ. அவங்க கிட்ட தான் இந்த வார்த்தை இருந்தாக வேண்டும். ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯಗಳು ಇರಬೇಕು. இந்த வார்த்தையை கொண்டு தான் தேவன் இந்த தேசத்தை சுதந்தரிக்க பண்ண போறாரு. ಈ ವಾಕ್ಯವನ್ನಿಟ್ಟೆ ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತೆ ದೇವರು ಮಾಡೋದು. இப்ப மோசேட்ட ஆண்டவர் பேசவே இல்ல. ಮೋಶೆ ಹತ್ರ ದೇವರು ಮಾತಾಡಲಿಲ್ಲ. ஏன்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியும் மோசே சுதந்தரிக்க போறது கிடையாது, அவர் கானானுக்கு முன்பாகவே மரித்து விடுவார்னு கர்த்தருக்கு தெரியும். ದೇವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು ಮೋಶೆ ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಗತಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அதே நேரத்துல கர்த்தருக்கு நல்லா தெரியும், ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು யோசுவா தான் சுதந்தரிக்க போகிறார். ಯೆಹೋಶುವನೇ ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದು. சுதந்தரிக்கிறவர்களுக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்தரிக்கிறவர்களுக்கு தான் இந்த வார்த்தை தேவை. ಸ್ವಾಸ್ಥ್ಯವಾಗಿಸಿಕೊಳ್ಳುವವರಿಗೆ ವಾಗ್ದಾನ, ಸ್ವಾಸ್ಥ್ಯವಾಗಿಸಿಕೊಳ್ಳುವವರಿಗೆ ಈ ವಾಕ್ಯವು. இந்த வார்த்தை இருந்தாதான், இந்த வசனம் இருந்தால்தான் சுதந்தரிக்க முடியும். ಈ ವಾಕ್ಯವಿದ್ದರೆ, ಈ ಸತ್ಯವೇದ ಇದ್ರೇನೆ ಸ್ವಾಸ್ಥ್ಯವಾಗಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. இந்த வார்த்தை இல்லாம சுதந்தரிப்பு நடக்காது. ಈ ವಾಕ್ಯವು ಇಲ್ಲದೆ ಸ್ವಾಸ್ಥ್ಯವಾಗಿಸಿಕೊಳ್ಳುವಿಕೆ நீங்க ಆಗೋದಿಲ್ಲ. நல்லா நினைவில் வைத்துக்கொள்ளுங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கலாம், ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ, குறித்த காலம் வந்திருக்கலாம், ಸೂಚಿತ ಕಾಲ ಬಂದಿರಬಹುದು, தேவன் காலத்தை மிஞ்சி செயல்பட ಆಯತ್ತமா இருக்கலாம். ದೇವರು ಕಾಲವನ್ನು ದಾಟಿ ಕೆಲಸ ಮಾಡಬಹುದು. அதுக்கு என்ன தேவைனா, ಅವುಗಳಿಗೆ ಏನ್ ಬೇಕು, அவர் என்ன எதிர்பார்க்கிறார், ಆತನು ಏನು ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ, இந்த வார்த்தை அவசியமானது. ಈ ವಾಕ್ಯವು ಬಹಳ ಮುಖ್ಯ. எப்படி பிரதர் சொல்றீங்க, ಹೇಗ್ ಬ್ರದರ್ ಹೇಳ್ತೀರಿ, எப்படி சொல்றீங்க, ಹೇಗ್ ಹೇಳ್ತೀರಿ, இந்த வார்த்தையை வச்சு நான் எப்படி சுதந்தரிக்க முடியும், ಈ ವಾಕ್ಯವನ್ನಿಟ್ಟು ಹೇಗ್ ನಾನು ಸ್ವಾತಂತ್ರಿಸೋದು, வார்த்தையை வச்சு எப்படி பிரதர் சுதந்தரிக்க பண்ணுவாரு, ವಾಕ್ಯವನ್ನಿಟ್ಟು ಹೇಗ್ರಿ ಸ್ವಾಸ್ಥ್ಯ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದು. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ಉದಾಹರಣೆಗೆ ಹೇಳ್ತೇನೆ, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ಉದಾಹರಣೆಗೆ ಹೇಳ್ತೇನೆ. நீங்க ஒலிவ மரத்தை எடுத்தீங்கன்னா, ಎಣ್ಣೆ ಮರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ, புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசிகள் ஒலிவ மரத்துக்கு அடையாளம். ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಎಣ್ಣೆ ಮರಕ್ಕೆ ಸೂಚನೆ. நீங்க ஒலிவ மரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, ಎಣ್ಣೆ ಮರವನ್ನು ನೋಡಿದ್ರೆ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒலிவ மரத்தை நீங்க அழிக்கவே முடியாது. ಗೊತ್ತಿದೆಯೋ ಗೊತ್ತಿಲ್ವೋ, ಎಣ್ಣೆ ಮರವನ್ನು ನಾಶ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. வேர் மட்டும் இருந்தா போதும், மேல நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அதை வெட்டிருங்க, அல்லது அதை நீங்க நெருப்பு வச்சு கூட கொளுத்திருங்க, ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡ್ರಿ, ಕಡಿಬಹುದು, ಬೆಂಕಿ ಹೊತ್ತಿಸಬಹುದು, ಬೇರ್ ಮಾತ್ರ ಇದ್ರೆ ಸಾಕು. அந்த வேர் மாத்திரம் இருந்தாலே போதும், அது அது தன்னுடைய ஜீவனை திரும்ப 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 பிறப்பித்துக் கொண்டே இருக்கும். ಬೇರ್ ಮಾತ್ರ ಇದ್ರೆ ಸಾಕು, ಅದರ ಜೀವ ಮತ್ತೆ 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 ಹೊಂದುತ್ತಾ ಇರುತ್ತೆ. ஒலிவ மரத்தின் விசேஷம் என்னன்னா, ಎಣ್ಣೆ ಮರದ ವಿಶೇಷತೆ ಏನಂದ್ರೆ, ஒரு மரம் ஒலிவ மரம் நல்லா வளருதுன்னு சொன்னா, ಎಣ್ಣೆ ಮರ ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳಿತಿದೆ ಅಂತ ಹೇಳಿ நீங்க ஒரு நல்ல வளர்ந்த ஒலிவ மரத்தை பாத்தீங்கன்னா, அதை சுற்றி குட்டி குட்டியா ஒரு 10 ஒலிவ மரங்கள் சுத்தில நிக்கும். ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳಿತಿರುವ ಎಣ್ಣೆ ಮರದ ಸುತ್ತಲೂ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕದ ಎಣ್ಣೆ ಮರದ இந்த ಗಿಡಗಳು. ஒலிவ மரத்தினுடைய வேர் பூமி கீழே போய் கொஞ்ச தூரத்துல இன்னொரு மரம் முளைக்கும். ಎಣ್ಣೆ ಮರದ ಬೇರು ಭೂಮಿಯೊಳಗೆ ಹೋಗಿ ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಬೆಳೆದಿರುತ್ತೆ. இந்த வேர், அதே மரத்தினுடைய வேர் இன்னொரு பக்கம் போய் இன்னொரு கொஞ்ச தூரத்துல இன்னொரு மரம் முளைச்சிருக்கும். ಇದೇ ಮರದ ಬೇರು ಇನ್ನೊಂದು ಕಡೆಗೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಸಿ ಬೆಳೆದಿರುತ್ತೆ. இந்த ஒலிவ மரத்தினுடைய விதை முளைக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னா, படந்து 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 அந்த பகுதியையே சுதந்திரித்து ಎಣ್ಣೆ ಮರದ ಬೀಜ ಒಂದು ಕಡೆ ಬೆಳೆಯುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅದು ಹರಡಿ 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 ಆ ಪ್ರಾಂತ್ಯವನ್ನೇ ಸ್ವಾಸ್ಥ್ಯವಾಗಿಸ್ಕೊಳ್ತಾರೆ. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிற போது, நீதிமான குறித்து பரிசுத்தவானை குறித்து சொல்லுகிற போது, அவனுடைய பிள்ளைகள் அவன் வீட்டை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ಅದರಿಂದಲೇ ಕೀರ್ತನೆಕಾರನು ಮಾತಾಡುವಾಗ ತನ್ನ ಮಕ್ಕಳು ಮೇಜಿನ ಸುತ್ತಲೂ ಇರುವಂತ ಎಣ್ಣೆ ಮರದ ಸಸಿಗಳಂತ ಇರ್ತಾರೆ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. சுதந்தரிக்கணும்னா இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும். ಸ್ವಾಧೀನ ಮಾಡ್ಕೋಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮೊಳಗಾಗಿರಬೇಕು. இந்த வசனங்கள் உங்களுக்குள்ள ஆழமாக பதிய வேண்டும். ಈ ವಚನಗಳು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಆಳವಾಗಿ ಇಳಿಯಬೇಕು. இது ரொம்ப ಮುಖ್ಯமானது, ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು. ஆனால் அநேகர் இதிலே கவனத்தை சிதற விடுகிறார்கள். ಆದ್ರೆ ಹಲವರು ಇದರಲ್ಲಿ ಗಮನವನ್ನು ಹರಿಸದೆ ಹೋಗ್ತಾರೆ. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿ. யாரெல்லாம் வார்த்தையில ஊன்ற கட்டப்படுகிறார்களோ, ಯಾರೆಲ್ಲ ವಾಕ್ಯದಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತಾರೋ, யாரெல்லாம் வார்த்தையில அதிகமாக ஜீவிக்கிறார்களோ, ಯಾರೆಲ್ಲ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ ಜೀವಿಸ್ತಾರೋ, யாரெல்லாம் அதிகமாக வார்த்தையோடு இருக்கிறார்களோ, ಯಾರೆಲ್ಲ ಅಧಿಕವಾಗಿ ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ಇರುತ್ತಾರೋ, அவர்கள் அநேகம் எல்லைகளை சுதந்தரித்துக் கொண்டே இருப்பார்கள். ಅವರು ಅತ್ಯಧಿಕವಾದ ಪ್ರಾಂತ್ಯಗಳನ್ನು ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஆட்டோமேட்டிக்கா சுதந்தரிப்பாங்க நடந்துட்டே இருக்கும். ತಾನಾಗೆ ಆ ಸ್ವಾಧೀನ ನಡೆಯುತ್ತಾನೆ ಇರ್ತದೆ. அந்த அந்த தன்மை இந்த வார்த்தைக்கு இருக்கிறது. ಅಂತ ಒಂದು ಗುಣಾತಿಶಯ ವಾಕ್ಯಕ್ಕಿದೆ. அதனால ஆண்டவர் யோசுவாட்ட சொன்னாரு, ಆದ್ರಿಂದಲೇ ಯೆಹೋಶುವನ ಹತ್ರ ದೇವರು ಹೇಳಿದ್ರು,
மோசே நடத்தி கொண்டு தான் வருவான். ಓ ಮೋಶೆ ನಡೆಸಿಕೊಂಡೇ ಬರ್ತಾನೆ. நீ தான் சுதந்திரிக்க போற. ನೀನೇ ಸ್ವಾಧೀನ நீ ಮಾಡ್ಕೊಳ್ತಿ. சுதந்திரிக்கணும்னா உனக்குள்ள ஒரே ஒரு கட்டளை என்னன்னா, ನೀನು ಸ್ವಾಧೀನ ಮಾಡ್ಕೋಬೇಕಾಗಿರುವಂತ ಒಂದು ಆಜ್ಞೆ ಏನಂದ್ರೆ, சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், ಪರಿಸ್ಥಿತಿ ಹೇಗ್ ಬೇಕಾದ್ರೂ ಇರಲಿ, உன்னை நல்லா பலப்படுத்திக்க, ನೀನನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಬಲಪಡಿಸ್ಕೋ, பலம் கொண்டு திட மனதாயிரு, ಬಲಗೊಂಡು ಧೈರ್ಯದೊಂದಿಗಿರು. அடுத்து ನಂತರ இந்த வார்த்தையோட இரு, ಈ ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ಇರು, இந்த வார்த்தையோட வாழு, ಈ ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ಬದುಕು, வார்த்தையோடயே வாழு, ವಾಕ್ಯದಲ್ಲಿಯೇ ಬದುಕು, வார்த்தையை நல்லா ಕೇಳು, ವಾಕ್ಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳು, வார்த்தையை நல்லா பேசு, ವಾಕ್ಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡು, வார்த்தையை நல்லா வாசி, ವಾಕ್ಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಓದು, வார்த்தையை நல்லா தியானம் பண்ணு, ವಾಕ್ಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಧ್ಯಾನ ಮಾಡು. வார்த்தையில வாழ வாழ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬದುಕುತ್ತಾ ಬದುಕುತ್ತಾ சுதந்திரிக்க ஆரம்பிப்ப, ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಪ್ರಾರಂಭಿಸುವೆ. இது ஒரு மாபெரும் ரகசியம். ಇದು ಮಹಾ ದೊಡ್ಡ ಒಂದು ರಹಸ್ಯ. நீங்க எந்த பரிசுத்தவானை வேண்டுமானாலும் எடுங்க, ನೀವು ಯಾವ ಪರಿಶುದ್ಧರು ಬೇಕಾದ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, நல்ல இன்னைக்கு ஷைன் பண்ற எல்லா ஊழியர்களையும் எடுங்க, ಬಹಳ ಪ್ರಕಾಶಿಸುವ ಸೇವಕರನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, வார்த்தையில இருக்கிறவர்கள் எல்லாருடைய எல்லைகளையும் உற்று கவனித்து பாருங்க, ವಾಕ್ಯದಲ್ಲಿರುವವರನ್ನು ಅವರ ಪ್ರಾಂತ್ಯಗಳು ಗಮನಿಸ್ರಿ. ஆட்டோமேட்டிக்கா அவர்களுடைய எல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமாய் விரிவடைந்து கொண்டே போகும். ತಾನಾಗಿಯೇ ಅವರ ಪ್ರಾಂತ್ಯಗಳು ವಿಸ್ತರಣೆ ಆಗ್ತಾ ಹೋಗ್ತದೆ. அவர்கள் கால் மிதிக்கிற எல்லைகளை எல்லாம் சுதந்திரித்து கொண்டே இருப்பாங்க. ಅವರು ಕಾಲಿಡುವ ಸ್ಥಳಗಳನ್ನೆಲ್ಲ ಸ್ವಾಧೀನ ಪಡಿಸ್ಕೊಳ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. காரணம் என்னன்னா, ಕಾರಣ ಏನಂದ್ರೆ இந்த வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்கிறது. ಈ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅಂತ ಒಂದು ಶಕ್ತಿ இந்த ಇದೆ. வார்த்தை பூமியின் கடைசி பரியந்தம் ಈ செல்லக்கூடியது. ವಾಕ್ಯ ಭೂಮಿಯ ಕಡೆ ಭಾಗಕ್ಕೂ ಹೋಗುವಂತದ್ದು. இந்த வார்த்தை மேக மண்டலங்கள் பரியந்தம் ಈ செல்லக்கூடியது. ವಾಕ್ಯವು ಮೇಘ ಮಂಡಲಕ್ಕೂ ವಾರ್ತೆ ಮಾತಾಡುವಂತದ್ದು. சரி, இப்ப இந்த வார்த்தை எப்படி வேலை செய்யணும்னு நான் சொல்றேன். ಈ ವಾಕ್ಯ ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ ಅಂತ ಹೇಳ್ತೇನೆ. தேவன் எப்படி உங்களை வந்து சுதந்திரிக்க பண்ணுவார்னு பார்க்கலாம். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ಸ್ವತಂತ್ರಿಸುವವನಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ ನೋಡೋಣ. வார்த்தை மொத்தம் 7 விதமாக உங்களை சுதந்திரிக்க பண்ணும். ವಾಕ್ಯವು 7 ಭಾಗವಾಗಿ ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಸುತ್ತದೆ. 7 விதத்துல அது வேலை செய்து உங்களை bless பண்ணும். 7 ವಿಧದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತದೆ. எல்லாவற்றையும் சொல்ல எனக்கு நேரம் கிடையாது, ಎಲ್ಲವನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಮಯವಿಲ್ಲ. 1 2 சொல்லுகிறேன். 1 2 ಹೇಳ್ತೇನೆ. வார்த்தை எப்படி வேலை செய்யும், ವಾಕ್ಯ ಹೇಗೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்து எப்படி உங்களை சுதந்திரிக்க வைக்கும். ಈ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮೊಳಗಿದ್ದು ಹೇಗೆ ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಸುತ್ತದೆ. நீங்க விரும்புறத இந்த வார்த்தை எப்படி உங்களுக்கு கொடுக்கும். ನೀವು ಬಯಸೋದನ್ನು ಹೇಗೆ ವಾಕ್ಯ ಕೊಡುತ್ತದೆ. நீங்க விரும்புறத பெற்றுக்கொள்வதற்கு இந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி உதவி செய்யும். ನೀವು ಬಯಸಿದ್ದನ್ನು ಈ ವಾಕ್ಯ ಕೊಡಲು ಹೇಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ. அத குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். ಅದರ ಕುರಿತಾಗಿ ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. முதல் காரியம், ಮೊದಲನೇ ಅಂಶ, வார்த்தை ವಾಕ್ಯ விதையை போல வேலை செய்யும். ಬೀಜದಂತೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ. இனிமே நீங்க நிறைய பேசணும், ನೀವು ನನ್ನ ಹತ್ರ ಮಾತಾಡಬೇಕು. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ಶಬ್ದದ ಹೇಳಿ. வார்த்தை எப்படி வேலை செய்யும்? வெரி குட், வெரி குட். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை எப்படி வேலை செய்யும்? இவ்வளவு பிரியாணி சாப்பிட்டுட்டும் இந்த சத்தம் வருதுன்னா ஆச்சரியம் தான். ಇಷ್ಟು ಬಿರಿಯಾನಿ ತಿಂದು ಇಷ್ಟು ಶಬ್ದ ಬರ್ತದೆ ಅಂದ್ರೆ ಆಶ್ಚರ್ಯನೇ. சரி, வார்த்தை விதையை போல வேலை செய்யும். ವಾಕ್ಯವು ಬೀಜದಂತೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ. லூக்கா எழுதின சுவிசேஷம் ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8வது அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 11வது வசனம். 11ನೇ ವಾಕ್ಯ. லூக்கா எழுதின சுவிசேஷம் ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 8வது அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 11வது வசனம். 11ನೇ ವಾಕ್ಯ. அந்த ஊமையின் கருத்தாவது, உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். போதும். விதை தேவனுடைய வசனம். சொல்லுங்க பார்க்கலாம். விதை தேவனுடைய வசனம். இப்ப சொல்லுங்க, தேவனுடைய வசனம் எதற்கு ஒப்பிடப்படுகிறது? விதைக்கு ஒப்பிடப்படுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಬೀಜಕ್ಕೆ ಹೋಲಿಕೆ. அது ஒரு விதையை போல செயல்படும். ಅದು ಬೀಜದಂತೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ. அது உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா ஒரு விதை எப்படி செயல்படுமோ அதை போல அது வேலை செய்யும். ನಿಮ್ಮೊಳಗೆ ಅದು ಬಂದ್ರೆ ಬೀಜ ಹೇಗೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತದೋ ಅದರಂತೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ. எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றேன். ಹೇಗೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ ಅಂತ ಹೇಳ್ತೇನೆ. நல்லா கவனிங்க. ಗಮನಿಸ್ರಿ. இப்ப நீங்க கேட்கலாம், ನೀವು ಕೇಳಬಹುದು, பிரதர் இது வசனம் இருக்கிறது, ಬ್ರದರ್ ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯಗಳಿದೆ, இது விதைன்னு சொல்றாரு, ಇದು ಬೀಜ ಅಂತಾರೆ, இது எப்படி பிரதர்? ಇದು ಹೇಗೆ ಬ್ರದರ್? விதைனா ஏதோ நான் கண்ணுல பாக்குறேன், ಬೀಜ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನೋ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೋಡ್ತೇನೆ, அதை எடுத்து பூமிக்குள்ள வச்சா அது முளைச்சு வருது, ತೆಗೆದು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರೆ ಮೊಳಕೆ ಬಿಡ್ತದೆ. அப்ப இந்த வசனத்தை எடுத்து பிச்சு பிச்சு உள்ள வைக்கிறதா? ವಾಕ್ಯ ತೆಗೆದು ಅಲ್ಲಲ್ಲಿ ನೆಡಬೇಕಾ? இல்ல நல்ல வசனம் போர்டை வாங்கி உள்ள வச்சிரதா? ಅಥವಾ ವಾಕ್ಯದ ಬೋರ್ಡ್ ತೆಗೆದು ಒಳಗಿಡಬೇಕಾ? இது எப்படி வேலை செய்யும்? எப்படி விதைன்னு எப்படி வேலை செய்யும்? ಹೇಗೆ ಬೀಜ ಅಂತ ಹೇಳಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. தேவனுடைய வசனம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯವು ಆತ್ಮವು ಜೀವವೂ ಆಗಿದೆ. தேவனுடைய வார்த்தை ஆவியான வார்த்தை. ದೇವರ ವಾಕ್ಯ ಆತ್ಮಭರಿತ ವಾಕ್ಯ. தேவனுடைய வார்த்தை ஆவியான வார்த்தை. ದೇವರ ವಾಕ್ಯ ಆತ್ಮದ ವಾಕ್ಯ. ஆகை யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்படும் போது சொல்லுது, ಯೋಹಾನ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳಲಾಗ್ತದೆ. வாசிங்க வரலாம். 1:1 வாசிங்க. 1:1 ನೋಡ್ರಿ.
யோவான் சுவிசேஷம் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ಆದಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವಿತ್ತು. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ಅಂದ್ರೆ ಅರ್ಥ ಏನು? நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ரொம்ப முக்கியமானதை சொல்றேன், நல்லா கவனிங்க. ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು ಹೇಳ್ತೇನೆ. ஆதியிலே தேவன் இருந்தார். ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರಿದ್ರು. அது உங்களுக்கு நல்லா தெரியும். ನಿಮಗೆ ಗೊತ್ತು. இப்ப தேவன் இருக்கிறதாக கற்பனை செய்து கொள்வோம். ಈಗ ದೇವರು ಇರುವಂತೆ ಕಲ್ಪನೆ இப்ப ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. தேவன் ஆவியான தேவனாக இருக்கிறார். ದೇವರು ಆತ್ಮವಾದ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னா, ಆದಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವಿತ್ತಂತ ಹೇಳಿದ್ರೆ எபிரேய பாஷையில டவார் அப்படின்னு சொல்லுவாங்க, டாவர் அப்படின்னு சொல்லுவாங்க, ಇಬ್ರಿಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಡಾಮರ್ ಎಂಬುದಾ ಹೇಳ್ತಾರೆ, டாவர் என்று சொல்லுவாங்க. ಡಾವರ್ ಎಂಬುದಾ அந்த ಹೇಳ್ತಾರೆ. டாவர் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, ಡಾವರ್ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ தேவன் இருக்கிறார், ದೇವರಿದ್ದಾನೆ, அவருடைய அக பண்புகளுக்கு ஒரு புற வடிவம் கொடுக்க விரும்புகிறார். ಆತನ ಇರತಕ್ಕಂತ ಸ್ವಭಾವಗಳಿಗೆ ಒಂದು ರೂಪ ಕೊಡಲು ಬಯಸ್ತಾನೆ. தேவன் தன்னுடைய அக பண்புகளுக்கு, தன்னிடத்தில் இருக்கிற குணாதிசயங்களுக்கு ஒரு வடிவம் கொடுக்க விரும்புகிறார். ದೇವರು ತನ್ನಲ್ಲಿರುವ ಗುಣಾತಿಶಯಗಳಿಗೆ ಒಂದು ರೂಪ ಕೊಡಲು ಬಯಸ್ತಾನೆ. அவரிடத்தில் இருக்கிற பரிசுத்தம், ಆತನಲ್ಲಿರುವ ಪರಿಶುದ್ಧತೆ, அவருடைய வல்லமை, ಆತನ ಶಕ್ತಿ, அவரிடத்தில் இருக்கிற நீதி, ಆತನಲ್ಲಿ ಇರತಕ್ಕ ನೀತಿ, அவரிடத்தில் இருக்கிற இரக்கம், ಆತನಲ್ಲಿರುವಂತ ಕರುಣೆ, அவருடைய பேரன்பு, ಆತನ ಹರ್ಷದ, அவருடைய சத்தியம், ಆತನ ಸತ್ಯ, அவருடைய ஞானம், ಆತನ ಜ್ಞಾನ எல்லாவற்றையும் இந்த ஆவியின் தன்மைக்கு புற வடிவம் கொடுக்க விரும்புகிறார், எம்பாடி பண்ண விரும்புகிறார். அதுதான் வார்த்தையாக வெளிப்படுகிறது. ಈ ಎಲ್ಲ ತನ್ನ ಗುಣಾತಿಶಯಗಳಿಗೆ ಒಂದು ರೂಪವನ್ನು ಕೊಡಲು ಬಯಸ್ತಿದ್ದಾನೆ. ಅದೇ ವಾಕ್ಯವಾಗಿ ಹೊರ ಹೊಮ್ಮುತ್ತಿದೆ. ஆவியான தேவனுடைய சுவாபங்கள் எல்லாம் அதற்கு புற வடிவம் கொடுக்கிற போது அதை அவர் வார்த்தையாக மாற்றுகிறார். ಆತ್ಮನಾದ ದೇವರು ತನ್ನ ಸ್ವಭಾವ ಗುಣಾತಿಶಯಗಳಿಗೆ ರೂಪ ಕೊಡುವಾಗ ಅದನ್ನು ವಾಕ್ಯವಾಗಿ, தேவனுடைய சுவாபங்கள் புற வடிவம் பெறுகிறதுனால இந்த வார்த்தையும் ஆவியான தன்மையுடையதாக இருக்கிறது. ಆತ್ಮನಾದ ದೇವರು ತನ್ನ ಸ್ವಭಾವಗಳಿಗೆ ರೂಪ ಕೊಡುವುದರಿಂದ ಈ ವಾಕ್ಯವು ಆತ್ಮಭರಿತವಾಗಿವೆ. ஆவியான தேவனுடைய காரியங்கள் வார்த்தையா மாறுறதுனால வார்த்தையும் ஆவிக்குரிய தன்மையுடையது. ಆತ್ಮನಾದ ದೇವರು ವಾಕ್ಯವಾಗಿ ರೂಪ ಕೊಡುವುದರಿಂದ ಈ ವಾಕ್ಯಗಳು ಕೂಡ ಆತ್ಮ ರೂಪತೆ ಹೊಂದಿದೆ. அதனாலதான் வேதம் சொல்லுது, ಆದ್ರಿಂದ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, இந்த வார்த்தை ஆவியும் ஜீவனும் உள்ளது. ಈ ವಾಕ್ಯವು ಆತ್ಮವು ಜೀವವುಳ್ಳದು. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. விதைய கண்ணால பாக்குறோம், முளைக்க வச்சிரலாம். ಬೀಜ ಕಣ್ಣಿಂದ ನೋಡ್ತೇವೆ, ಮೊಳಕೆ ಬರ್ತದೆ. இந்த ஆவியான வார்த்தையை எப்படி பிரதர் முளைக்க வைக்கிறது? ಈ ಆತ್ಮವಾದ ವಾಕ್ಯ ಹೇಗೆ ಬ್ರದರ್ ಮೊಳಕೆ ಬರೋದು? எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்திருக்கிறார். ನನಗೊಂದು ವಾಗ್ದಾನ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் வாக்குத்தத்தம் கொடுத்தார் பிரதர். ಹೆಸರನ್ನು ಪ್ರಖ್ಯಾತಿಗೆ ತರ್ತೇನೆ ಅಂತ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ஒரு ಬ್ರದರ್. விதை எனக்கு கிடைச்சிருச்சு பிரதர். ಈಗ ಒಂದು ಬೀಜ ಸಿಕ್ಕಿದೆ ಬ್ರದರ್. ஆனா இது ஆவியான விதை. ಆದ್ರೆ ಇದು ಆತ್ಮವಾದ ಬೀಜ. எப்படி முளைக்க வைக்கிறது? ಹೇಗೆ ಮೊಳಕೆ ಬರಿಸೋದು? கண்ணால தெரிஞ்சுச்சுனா பூமிக்குள்ள முளை வச்சிரலாம், தண்ணி ஊத்திரலாம், முளைக்க வச்சிரலாம். ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಂಡ್ರೆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹಾಕಬಹುದು, ನೀರನ್ನು ಹಾಕಬಹುದು. இந்த ஆவியான வசனத்தை வார்த்தையை எப்படி முளைக்க வைக்கிறது? ಈ ಆತ್ಮವಾದ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಗೆ ಮೊಳಕೆ ಬರಿಸೋದು? அதுக்கு தான் தேவன் ஒரு காரியம் செஞ்சார். ಅದಕ್ಕೆ ದೇವರು ಒಂದು ಕಾರ್ಯ இந்த ಮಾಡಿದ್ರು. வார்த்தை ஆவியா இருக்கிறதுனால ಈ ವಾಕ್ಯವು ಆತ್ಮವಾಗಿರೋದ್ರಿಂದ இது சரீரத்துல வேலை செய்யணும்னா, ಇದು ಶರೀರದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ, சரீர பிரகாரமா கண்ணுக்கு தெரியற மாதிரி வெளியே வரணும்னா, ಶಾರೀರಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರಬೇಕಂದ್ರೆ முதல்ல இந்த வார்த்தைக்கு ஒரு சரீரம் தேவைப்படுகிறது. ಮೊದಲು ಈ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಒಂದು ಶರೀರ ಬೇಕಾಗಿದೆ. நீங்க பாக்குற மாங்காய், தேங்காய், மற்றவைகளுடைய விதைகள்லாம் இருக்கு பாருங்க, அது நிலத்திலே விதைக்கப்படும். ನೀವು ನೋಡುವ ಮಾವಿನಕಾಯಿ, ತೆಂಗಿನಕಾಯಿ ಎಲ್ಲ ಅದು ನೆಲದಲ್ಲಿ ಬಿತ್ತಲ್ಪಡ್ತದೆ. ஆனா இந்த வசனம் ஒரு சரீரத்திற்குள்ள விதைக்கப்படும். ಆದ್ರೆ ಈ ವಾಕ್ಯ ಒಂದು ಶರೀರದಲ್ಲಿ ಬಿತ್ತಲ್ಪಡಬೇಕು. ஒரு சரீரத்துக்குள்ளதான் இதை விதைக்கவே முடியும். ಈ ಶರೀರದಲ್ಲೇ ಇದು ಬಿತ್ತಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. கண்டிப்பா இந்த விதை, இந்த வசனங்கிற விதை சரீர பிரகாரமா கண்ணால பாக்குற மாதிரி வெளியே வரணும்னா கண்டிப்பா ஒரு சரீரம் வேணும். ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಈ ವಾಕ್ಯ ಅಂತ ಬೀಜ ಕಣ್ಣು ಕಾಣುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರಬೇಕಂದ್ರೆ ಬಿತ್ತಲಿಕ್ಕೆ ಇದೊಂದು ಶರೀರ ಬೇಕು. 1 கொரிந்தியர் 9:11 வாசிங்க பாருங்களா. 1 ಕೊರಿಂಥ 9:11 ವಾಕ್ಯ ನೋಡಿ. 1 கொரிந்தியர் புத்தகம் 9:11. 1 ಕೊರಿಂಥ 9. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க, நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க, உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, ஞான நன்மையை விதைச்சோன்னு சொல்லிட்டு
சரீர நன்மைன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த ஞான நன்மைய, ஞான வசனத்தை எதுல விதைக்கப்பட்டிருக்குன்னா சரீரத்திற்குள்ள விதைக்கப்படுகிறது. ಆತ್ಮ ಸಂಬಂಧವಾದ ಬೀಜ ಶರೀರ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಬಿತ್ತಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவன் என்ன செய்தார்னா, ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ, தன்னுடைய ஆவியின் தன்மையெல்லாம் வார்த்தையாக்கி விட்டார். ತನ್ನ ಆತ್ಮ ಸಂಬಂಧವಾದದನ್ನೆಲ್ಲ ವಾಕ್ಯವಾಗಿಸಿ, தன்னுடைய வல்லமை இப்ப வார்த்தையாக்கப்பட்டு விட்டது. ಈಗ ತನ್ನ ಶಕ್ತಿ ವಾಕ್ಯವಾಗಿಸಿ, அவருடைய ஞானம் வார்த்தையாக்கப்பட்டு விட்டது. ಆತನ ಜ್ಞಾನ ವಾಕ್ಯವಾಗಿದೆ, அவருடைய ஐஸ்வரியம் வார்த்தையாக்கப்பட்டு விட்டது. ಆತನ ಐಶ್ವರ್ಯ ವಾಕ್ಯವಾಗಿದೆ, அவருடைய ஆசீர்வாதங்கள் வார்த்தையாக்கப்பட்டு விட்டது. ಆತನ ಆಶೀರ್ವಾದ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. இந்த வார்த்தை வேலை செய்யணும்னா, ಈ ವಾಕ್ಯ ಕೆಲಸ இந்த ಮಾಡಬೇಕಂದ್ರೆ, வார்த்தையை கண்ணார பார்க்கணும்னா, ஆவியில இருக்கிறத சரீரத்துல பார்க்கணும்னா, ಈ ಆತ್ಮವಾಗಿರುವ ವಾಕ್ಯ ಕಣ್ಣಿಂದ ನೋಡಬೇಕಾದ್ರೆ முதல்ல ஒரு சரீரத்துக்குள்ள வரணும். ಮೊದಲು ಒಂದು ಶರೀರದಲ್ಲಿ ಬರಬೇಕು. எத்தனை பேருக்கு காரியம் விளங்குது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ? விளங்குறவங்க விளங்குறதுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. அப்ப முதல்ல இந்த வார்த்தை வேலை செய்யணும்னா ஒரு சரீரம் தேவைப்படுகிறது. ಮೊದಲು ಈ ವಾಕ್ಯ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಒಂದು ಶರೀರ ಬೇಕು. சும்மா அது வேலை செய்யாது. ಸುಮ್ಮನೆ ಕೆಲಸ ಮಾಡಲ್ಲ, ஒரு சரீரம் தேவைப்படுது. ಒಂದು ಶರೀರ ಬೇಕಾಗಿದೆ. இப்ப சொல்லுங்க, அது யாருடைய சரீரமாக இருக்கிறது? ಈಗ ಹೇಳ್ರಿ, ಯಾರ ಶರೀರವಾಗಿದೆ சொல்லுங்க. ಹೇಳಿ. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் விதைச்சு வெளியே விளைஞ்சு முளைச்சு வெளியே வரணும்னா அது யாருடைய சரீரத்துல தான் வெளியே வரப்போகிறது? ಕೊಡಲ್ಪಟ್ಟ உங்க கண்ணால தான் பார்க்க போறீங்க. அதுக்கு உங்க சரீரம் தான் தேவைப்படுகிறது. ನಿಮ್ ಕಣ್ಣಿಂದ ನೋಡ್ಬೇಕಂದ್ರೆ ನಿಮ್ ಶರೀರನೇ ಬೇಕಾಗಿರೋದು. ஒரு வார்த்தை வேலை செய்யணும்னா கண்டிப்பாக சரீரம் தேவை. ಒಂದು ವಾಕ್ಯ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಶರೀರ ಬೇಕಾಗಿದೆ. இப்ப நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. இப்ப வார்த்தை வேலை செய்யணும்னா சரீரம் வேணும். ವಾಕ್ಯ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಶರೀರ ಬೇಕು. ஒரே ஒரு வசனம் உள்ள வந்தா வேலை செஞ்சிருமா பிரதர்? ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯ ಒಳಗ್ ಬಂದ್ರೆ ಕೆಲಸ ಆಗುತ್ತಾ ಬ್ರದರ್? இல்ல ಇಲ್ಲ. இப்ப வார்த்தை வேலை செய்யணும்னா ವಾಕ್ಯ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ இந்த விதையினால நீங்க நிறைய நிரம்ப ஆரம்பிக்க ಈ வேண்டும். ಬೀಜಗಳಿಂದ ನೀವು ತುಂಬಲ್ಪಡಬೇಕು. உபாகம புஸ்தகம் ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 32ல 32ರಲ್ಲಿ 46 47 வாசிக்கலாம். 46 47ನೇ ವಾಕ್ಯ ಓದೋಣ. உபாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 32 46 47 46 ಮತ್ತು 47ನೇ ವಾಕ್ಯ. அவர்களை நோக்கி, இந்த நியாய பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாய் இருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள். எங்கேயா சொல்லுங்க, எங்கேயா? இப்ப விதை எங்க விதைக்கப்படுகிறது? ಬೀಜ ಎಲ್ಲಿ ಬಿತ್ತಲ್ಪಡ್ತದೆ? சொல்லுங்க, எங்க விதைக்கப்படுகிறது? சத்தமா சொல்லுங்க, எங்க விதைக்கப்படுகிறது? ಎಲ್ಲಿ ಬಿತ್ತಲ್ಪಡ್ತದೆ? ஆரம்பத்துல இருந்து வருமா? ಪ್ರಾರಂಭದಿಂದ ಬರೋಣವೇ? தேவனுடைய வசனம் எப்படி இருக்கு? ದೇವರ ವಾಕ್ಯ எதை போல இருக்கு? விதை. அது வெளியே வேலை செய்யணும்னா என்ன தேவை? அதுக்கு சரீரம் தேவை. சரீரத்துல எங்க விதைக்கப்படுகிறது? எந்த ஏரியால அது விதைக்கப்படுகிறது? நம்முடைய மனதில விதைக்கப்படுகிறது. அவசியம் பார்க்கலாம். மனதிலே வையுங்கள். இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, என்ன பிரதர், ಅನೇಕರು ಏನ್ ನೆನೆಸ್ತಾರೆ, ಏನ್ ಬ್ರದರ್ பைபிள மனதுல மனப்பாடம் பண்ணி வச்சு என்ன பிரயோஜனம்? ಸತ್ಯವೇದವನ್ನು ಬಾಯಿಪಾಠ ಮಾಡಿ ಏನ್ ಪ್ರಯೋಜನ? இவ்வளவு வசனம் படிச்சு என்ன பிரயோஜனம்? ಇಷ್ಟು ವಾಕ್ಯಗಳು ಓದಿ ಏನ್ ಪ್ರಯೋಜನ? அதனாலலாம் என்ன இருக்கு? ಆದ್ರಿಂದಲೇ ಇವತ್ತಿಗೂ ಇದೆ. பிள்ளைங்களை வசனத்தை மனப்பாடம் பண்ண வைக்கிறதுல என்ன இருக்கு? ಮಕ್ಕಳಿಗೆ ವಾಕ್ಯ ಬಾಯಿಪಾಠ ಮಾಡೋದ್ರಲ್ಲಿ ಏನಿದೆ? வசனங்களை மனதுல வைக்கிறதுனால என்ன ஆசீர்வாதம் வரப்போகுது? ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಡೋದ್ರಿಂದ ಏನ್ ಆಶೀರ್ವಾದ? மனதுல வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಡೋದ್ರಿಂದ ಏನು? நிறைய பேர் அதை சாதாரணமா நினைக்கிறாங்க. ಅನೇಕರು ಅದನ್ನು ಸಾಧಾರಣವಾಗಿ வியர்த்தமான காரியமா நினைக்கிறாங்க. ಉನ್ನತವಾದ ಕಾರ್ಯವಾಗಿ நம்ம அப்படி நினைப்போன்னு அன்னைக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ನಾವು ಆ ರೀತಿ ನೆನೆಸ್ತೇವೆ ಅಂತ சொன்ன வார்த்தையை பாருங்க, மனதிலே வையுங்கள். ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே? இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே? இது உங்கள் ஜீவனாய் இருக்கிறது. இது உங்கள் ஜீவனாக இருக்கிறது. அல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. விதை தேவனுடைய வசனம். ಇದು ದೇವರ ವಾಕ್ಯ. அது உங்களுக்குள்ள வருகிற போதுதான் அந்த வசனம் முளைக்க ஆரம்பிக்கிறது. ಇದು ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರುವಾಗಲೇ ಇದು ಮೊಳಕೆ ಬರಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ. அது உங்களுக்குள்ள வரணும்னா நிறைய வசனங்களை மனதில வையுங்க. ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರಬೇಕಂದ್ರೆ ಹಲವಾರು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಒಳಗಿಡ್ರಿ. இப்ப நல்லா கவனிங்க, ಗಮನಿಸ್ರಿ. ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், ಪ್ರಾರಂಭದಿಂದ ಹೇಳ್ತೇನೆ. வேகமா நீங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ನೀವು ಉತ್ತರ ಹೇಳಿ ನೋಡೋಣ. எல்லாரும் தயவு செய்து சொல்லுங்க பார்க்கலாம். ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ ನೋಡೋಣ. தேவனுடைய வசனம் எதை போன்றது? வெரி குட். விதையை போலது. விதை முளைக்கணும்னா, அந்த தேவனுடைய வசனங்கிற விதை முளைக்கணும்னா என்ன தேவை? சரீரம். சரீரத்துல அது எங்க விதைக்கப்படுகிறது? நம்முடைய மனதுல. சரியா? சரி. நிறைய விதைகள் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்க. ತುಂಬಾ ಬೀಜಗಳು ನಿಮ್ಮೊಳಗೆ ಬಂದವು ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. நிறைய விதை உங்களுக்குள்ள வந்துட்டா, ತುಂಬಾ ಬೀಜಗಳು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಂದ್ರೆ தேவன்
உங்களையே விதையாக பார்க்க ஆரம்பித்து விடுவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನೇ ನೆಲವಾಗಿ ನೋಡಲು ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾನೆ. புரியும்படியா சொல்றேன், ಅರ್ಥವಾಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ. அது 12:1 இருந்து வாசிங்க பார்க்கலாம். அது 12:1 இருந்து வாசிங்க. ಆದಿಕಾಂಡ 12:1 ನೋಡೋಣ. சீக்கிரமா வாசிங்க, வேகವಾಗಿ ಓದ್ರಿ. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து என்ன செய்வாரா? ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வதிக்கப்படுறது வேற, ஆசீர்வாதமாவே மாறுறது வேற. ஆசீர்வாத ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ನಿಧಿಯಾಗಿರೋದೇ ಒಂದು. தேவன் உங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கறாருன்னு வெச்சுக்கிறீங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்கறாரு அல்லது 10 கோடி ரூபாய் கொடுக்கறாருன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ದೇವರು ನಿಮಗೆ 10 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ 10 ಕೋಟಿ ಕೊಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅದೊಂದು ಆಶೀರ್ವಾದ. முதல்ல உங்களை ஆசீர்வதிக்கிறார், ಮೊದಲು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. ஆனா அதையே உங்களை ஒரு 10 பேருக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறதுக்கு வைக்கிறாருன்னு வைங்களே, அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார்னா இப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்படல, ஆசீர்வாதமா மாறுறீங்க. ಆದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ಒಂದು 10 ಜನರಿಗೆ 10 ಲಕ್ಷ ಕೊಡುವಂತೆ ದೇವರು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರು ಮಾತ್ರವಲ್ಲ, ಆಶೀರ್ವಾದ ನಿಧಿಯಾಗಿದ್ದೀರಿ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப ஒரு காரியம் உங்களுக்குள்ள நிரம்பி அதுல நீங்க பரிபூர்ணமாகிற போது அந்த காரியமாகவே நீங்க மாறிடுறீங்க. ಒಂದು ಕಾರ್ಯವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ತುಂಬಲ್ಪಟ್ಟು ಅದರಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣತೆ ಹೊಂದುವುದರಿಂದ ಆ ಕಾರ್ಯವಾಗಿಯೇ ಬದಲಾಗ್ತೀರಿ. அப்ப விதை நிறைய உள்ள வந்து விதைகள் நிறைய உள்ள வந்துருச்சுன்னா தேவன் உங்களையே விதையா பார்க்க ஆரம்பித்து விடுவார். ಬೀಜಗಳು ಹೆಚ್ಚಾಗಿ ನಿಮ್ಮೊಳಗೆ ಬಂದಿತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನೇ ಒಂದು ಬೀಜವಾಗಿ ನೋಡ್ತಾನೆ. அந்த நிலைக்கு வருகிற போதுதான் நீங்க விளைய ஆரம்பிப்பீங்க. ಆ ಹಂತಕ್ಕೆ ಬರುವಾಗಲೇ ನೀವು ಬೆಳೆಯಲು ಪ್ರಾರಂಭಿಸ್ತೀರಿ. எப்படி பிரதர் சொல்றீங்க? ಹೇಗೆ ಬ್ರದರ್ ಹೇಳ್ತೀರಿ? என்னையவே விதையா தான் பார்க்கறார். ನನ್ನನ್ನೇ ಬೀಜವಾಗಿ எனக்குள்ள இல்ல விதை, ನನ್ನೊಳಗಾಗಿ ಅಲ್ಲ. அதெல்லாம் ஆரம்ப காலம், ಅದೆಲ್ಲ ಪ್ರಾರಂಭ ಕಾಲ. நிறைய விதைகள் எனக்குள்ள நிரம்பி விட்டதுனால, ಈಗ ತುಂಬಾ ಬೀಜಗಳು ತುಂಬಿರೋದ್ರಿಂದ, அது எனக்குள்ள இருந்து நிரம்பி வழிகிறதுனால, ನನ್ನಿಂದ ತುಂಬಿ ಹೊರಸೂಸೋದ್ರಿಂದ, நிறைய விதைகள் எனக்குள்ள வசனங்கள் பொங்குகிறதுனால, ನನ್ನೊಳಗಿಂದ ಹಲವಾರು ಬೀಜಗಳು அந்த வெளிப்பாடுகள் பொங்குகிறதுனால, ಪ್ರಕಟಣೆಗಳು ಹೊರಚಿಮ್ಮುವುದರಿಂದ என்னையே விதையா பார்க்கறார். ನನ್ನನ್ನೇ ಬೀಜವಾಗಿ ನೋಡ್ತಾನೆ. எப்படி பிரதர் சொல்றீங்க? ಹೇಗೆ ಬ್ರದರ್ ಹೇಳ್ತೀರಿ? மத்தேயு சுவிசேஷம் ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 13வது வசனம் 13ನೇ 38 வாசியம் பார்க்கலாம். 38ನೇ ವಾಕ್ಯ. மத்தேயு சுவிசேஷம் மத்தாயன ಸುವಾರ್ತೆ. நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். என்னவா? சேர்ந்து வாசிங்க. நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். சத்தமா சொல்லுங்க. என்ன யாரா? இப்ப நிறைய வசனம் உங்களுக்குள்ள வந்துட்டா தேவன் உங்களையே விதையா பார்க்க ஆரம்பித்து விடுவார். ತುಂಬಾ ವಾಕ್ಯಗಳು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಂದಿತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನೇ ದೇವರು ಬೀಜವಾಗಿ ನೋಡ್ತಾನೆ. உங்களுக்குள்ள அந்த வெளிப்பாடுகள் பொங்க பொங்க தேவன் உங்களையே விதையா பார்ப்பாரு. ನಿಮ್ಮೊಳಗಿಂದ ಪ್ರಕಟಣೆ ಹೊರಡುತ್ತಾ ನಿಮ್ಮನ್ನೇ ಒಂದು ಬೀಜವಾಗಿ ನೋಡ್ತಾನೆ. நீங்களே விதையா மாற ஆரம்பிச்சிருவீங்க. ನೀವೇ ಬೀಜವಾಗಿ ಹೊರ ಪ್ರಕಟಗೊಳ್ತೀರಿ. அந்த நிலையில தான் நாம விளைய ஆரம்பிக்கிறோம். ಆ ಹಂತದಲ್ಲೇ ನಾವು ಬೆಳೆಯಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತೇವೆ. இப்ப நீங்க விதைதாங்கறத ஒரு டெஸ்ட் பண்ணி பாப்போமா? ಬೀಜನ ಅಂತ ಒಂದು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡೋಣ. சொல்லுங்க, நீங்க விதையா தேவன் உங்களை விதையா பார்க்கறாரான்னு டெஸ்ட் பண்ணி பாப்போமா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, விதைய பூமிக்குள்ள வச்சா எப்படி இருக்கும்? ಬೀಜವನ್ನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟರೆ ಏನಾಗಿರುತ್ತೆ? இல்ல, அந்த விதைக்கு அந்த சூழல் எப்படி இருக்கும்? ಆ ಬೀಜಕ್ಕೆ ಆ ವಾತಾವರಣ ಹೇಗಿರುತ್ತೆ? குளுகுளுன்னு இருக்குமா? ತಂಪಾಗಿ, ரொம்ப வெப்பமா இருக்கும். அப்புறம் ತುಂಬಾ ಉಷ್ಣವಾಗಿರುತ್ತೆ. வெரி குட். என்ன இருக்கும்? அழுத்தம் இருக்கும், ಒತ್ತಡ ಇರ್ತದೆ. நீங்க விதைய விதைக்கிறப்ப ಬೀಜ ಬಿತ್ತುವಾಗ மண்ணெல்லாம் பக்கத்துல வரக்கூடாதப்பா, ಮಣ್ಣಲ್ಲಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬರಬಾರ್ದು, அந்தரத்துல உள்ள குழிக்குள்ளேயே அந்தரத்துல இருக்கணும்பா, ಆ ಒಂದು ಆಳದಲ್ಲಿ ಇರಬೇಕಪ್ಪ. அப்படியே விதைப்பீங்க. ಆಗ ಬಿತ್ತಿದ್ದೀರಿ. எப்படி விதைப்பீங்க? ಹೇಗೆ ಬಿತ್ತೀರಿ? விதைய விதைச்சிட்டு என்ன செய்வீங்க? மண்ணை போட்டு ಬೀಜ ಬಿತ್ತಿ ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ? ಮಣ್ಣನ್ನು எவ்வளவு என்ன செய்யணும்? அழுத்தம் கொடுக்கணுமா அவ்வளவு என்ன செய்யணும்? ಎಷ್ಟು ಒತ್ತಡ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತೋ ಕೊಟ್ಟು, எவ்வளவு நெருக்கப்படணுமா அவ்வளவு நெருக்கப்படும். ಎಷ್ಟು ಇಕ್ಕಟ್ಟುಗೊಳಗಾಗಬೇಕು ಅಷ್ಟು ಇಕ್ಕಟ್ಟುಗೊಳಗಾಗಬೇಕು. நாலா பக்கமும் நெருக்கம் இருக்கும், ನಾಲ್ಕು ಕಡೆಯಲ್ಲಿ ಇಕ್ಕಟ್ಟು ಇರುತ್ತೆ, சுற்றிலும் நெருக்கம் இருக்கும், ಸುತ್ತಲೂ ಇಕ್ಕಟ್ಟು ಇರುತ್ತೆ, தலைக்கு மேலேயும் நெருக்கம் இருக்கும், ತಲೆ ಮೇಲೇನೂ ಇಕ್ಕಟ್ಟು, நிக்கிற இடத்துலயும் நெருக்கம் இருக்கும், ನಿಲ್ಲುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಕ್ಕಟ್ಟು, சுற்றிலும் வெப்பம் இருக்கும், ಸುತ್ತಲೂ ಉಷ್ಣತೆ. இப்ப சொல்லுங்க, ಈಗ ಹೇಳಿ, தேவன் விடுங்க. இப்ப சொல்லுங்க, வாழ்க்கையில நெருக்கம் இருக்கா? ನಿಮ್ ಜೀವನದಲ್ಲಿ ಇಕ್ಕಟ್ಟಿದೆಯಾ? ஹலோ,
சொல்லுங்க, நெருக்கம் இருக்கா? ಇಕ್ಕಟ್ಟಿದ್ಯಾ? உபத்திரவம் இருக்கா? ಉಪದ್ರವ ಇದೆಯಾ? சொல்லுங்க, உபத்திரவம் இருக்கா? ಉಪದ್ರವ ಇದೆಯಾ? அப்படினா தேவன் உங்களை விதையாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்னு அர்த்தம். ಹಾಗೆ ಅಂದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬೀಜವಾಗಿ ನೋಡಲು தேவன் ಪ್ರಾರಂಭಿಸಿದ. கூடிய சீக்கிரத்துல உங்களை முளைக்கப்பட போகிறார்னு அர்த்தம். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬೇಗನೆ ಮೇಲಕ್ಕೆ ತರಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. இந்த அழுத்தம் இருக்கிறதுக்கு அடையாளமே நீங்க விளைய போறீங்கங்கறதா. ಆಮೆನ್. ಈ ಒತ್ತಡ ಇರಲು ಕಾರಣವೇ ನೀವು ಬೆಳೆಯಲಿಕ್ಕೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க, விதை எனக்குள்ள இல்ல. ಈಗ ಹೇಳ್ರಿ, ಬೀಜ ನನ್ನಲ್ಲಿ. விதை எனக்குள்ள இல்ல, தேவன் என்னையே விதையாக பார்க்கிறார். ದೇವರು ನನ್ನನ್ನೇ ಬೀಜವಾಗಿ ನೋಡ್ತಾನೆ. இஸ்ரவேல் தேசத்துல இருந்தபோது ரமேஷ் அண்ணன் ரொம்ப அருமையான ஒரு வெளிப்பாடு சொன்னாங்க. ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದಲ್ಲಿ ನಾನು ಇರುವಾಗ ರಮೇಶ್ ಅಣ್ಣ ಅವರು ಒಳ್ಳೆ ಪ್ರಕಟಣೆ ಹೇಳಿದ್ರು. நான் சொன்னேன், அண்ணே நம்ம கானானுக்கு வந்துட்டோனே அப்படின்னு சொன்னேன். ನಾನು ಹೇಳಿದೆ ಕಾನಾನಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವಣ್ಣ ಅಂತ. அண்ணன் சொன்னாங்க, தம்பி நம்மளே கானானப்பா. ಅವಾಗ ಅವ್ರು ಹೇಳಿದ್ರೆ, ನಾವೇ நம்ம என்ன கானானுக்குள்ள வர்றது? ನಾವೇನ್ ಕಾನಾನ್ ಒಳಗೆ நமக்குள்ள வர்ற எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். ನಮ್ಮೊಳಗೆ ಬರುವಂತದೆಲ್ಲ நானே கானானாகத்தான் இருக்கிறேன். ನಾನೇ ಕಾನಾನಾಗೇ ಇರೋದು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப உங்களுக்குள்ள விதை வந்த காலம்லாம் போய் இப்ப தேவன் உங்களையே எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு? விதையாக பார்க்க ஆரம்பித்து விட்டார். ನಿಮ್ಮೊಳಗೆ ಬೀಜ ಬಂದ ಕಾಲ ಎಲ್ಲ ಹೋಗಿ ಈಗ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನೇ ಒಂದು ಬೀಜವಾಗಿ ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. இப்ப தேவன் உங்களையே ராஜ்யத்தின் புத்திரர்களை விதையா பார்க்க ஆரம்பிச்சாரு. ಈಗ ನಿಮ್ಮನ್ನು ರಾಜ್ಯದ ಮಕ್ಕಳಾಗಿ ನಿಮ್ಮನ್ನೇ ಬೀಜವಾಗಿ ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. மத்தேயு 4:17 வாசிங்க பாருங்களா. ಮತ್ತಾಯ 4:17 ಓದ್ರಿ. சீக்கிரமாய் மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. 4:17. மார்க்ல 4:17 வாசிங்க. மன்னிக்கும், மார்க் 4:17. ಮಾರ್ಕನ ಸುವಾರ್ತೆ 4:17. மார்க் 4:17. தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும். எதனால துன்பம் உண்டாகுதா? சொல்லுங்க, எதனால உண்டாகுதா? இப்ப உங்களுக்குள்ள வசனம் உள்ள வந்த உடனே சத்துருவுக்கு தெரியுது, இவன் கொஞ்ச நாள்ல முளைக்க போறான். ವಾಕ್ಯ ನಿಮ್ಮೊಳಗೆ ಬಂದ ತಕ್ಷಣ ವೈರಿ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. ಸ್ವಲ್ಪ இவன் கொஞ்ச நாள்ல முளைத்து விளைச்சலை கொடுக்க போகிறாள். ಮೊಳಕೆ ಬಿಟ್ಟು ಬೆಳೆಯನ್ನು ಕೊಡಲಿದ್ದಾನೆ. அதனாலதான் வசனம் உள்ள வந்தா என்ன வர ஆரம்பிக்கிறது? ವಾಕ್ಯ ಒಳಗ್ ಬಂದಿದ್ರೆ ಏನ್ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ? என்ன வர ஆரம்பிக்கிறது? ಹೇಳ್ರಿ, ಏನ್ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತದೆ? நெருக்கம் இருக்கா? நெருக்கம் வந்துட்டாலே, ಸಂಕಟ ಬಂದ್ರೇನೆ பிரதர் கரெக்ட்டா ஞாயிற்றுக்கிழமைலாம் வந்துறேன் பிரதர். ಬ್ರದರ್ ಸರಿಯಾಗಿ ಬಂದ್ಬಿಡ್ತೇನೆ ಬ್ರದರ್. கர்த்தருக்கு கொடுக்கிறேன் பிரதர். ದೇವ್ರಿಗೆ ಕೊಡ್ತೇನೆ ಬ್ರದರ್. ஊழியம் செய்றேன் பிரதர். ಸೇವೆ ಮಾಡ್ತೇನೆ ಬ್ರದರ್. வசனத்தை கேக்குறேன் பிரதர். ವಾಕ್ಯ ಕೇಳ್ತೇನೆ ಬ್ರದರ್. ஏன் பிரதர் நெருக்கம்? ಯಾಕೆ ಬ್ರದರ್ ಇಕ್ಕಟ್ಟು? ஏன் பிரதர் இவ்வளவு அழுத்தம்? ಯಾಕೆ ಬ್ರದರ್ ಇಷ್ಟೊಂದು ಒತ್ತಡ? ஏன் இவ்வளவு பிரஷர்? ಯಾಕೆ ಇಷ್ಟೊಂದು ಒತ್ತಡ? ஏன் இவ்வளவு பிரஷர்னா? ಯಾಕೆ ಇಷ್ಟೊಂದು ಒತ್ತಡ? இந்த விதைக்குள்ள இருந்து ಈ ಬೀಜದೊಳಗೆ ஆயிரம் கனிகளை தேவன் முளைக்க பண்ண போகிறார். ಸಾವಿರಾರು ಫಲಗಳನ್ನು ದೇವರು ಹೊರಡಿಸುತ್ತಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க விளைய போறீங்கன்னு அர்த்தம். ನೀವು ಬೆಳಿಲಿಕ್ಕಿದ್ದೀರಿ ಅಂತ ಅರ್ಥ. ஆரம்பத்துல இருந்து வருவோமா? ಪ್ರಾರಂಭದಿಂದ ಬರೋಣ. நீங்க நினைவுல வச்சுக்கிறீங்களா? ஞாபகದಲ್ಲಿ சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் வேகமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வசனம் எதை போல இருக்கு? வெரி குட், விதையை போல. விதை முளைக்கணும்னா, இந்த வசனங்கிற விதை முளைக்கணும்னா என்ன தேவை? வெரி குட், வெரி குட். சரீரத்துல அது எங்க விதைக்கப்படுகிறது? நம்முடைய மனதுல. மனதுல நிறைய விதைகள் வந்த உடனே தேவன் நம்மளே எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறார்? விதையா பார்க்கிறார். விதையா பார்க்கிறாருங்கிறதுக்கு என்ன அடையாளம்? நம்மை சுற்றிலும் என்ன வர ஆரம்பிக்கிறது? நெருக்கம், உபத்திரவம் வர ஆரம்பிக்கிறது. வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம், வசனத்தின் நிமித்தம் துன்பம், நெருக்கம் வர ஆரம்பிக்கும். ವಾಕ್ಯದ ನಿಮಿತ್ತ ಸಂಕಟ, ವಾಕ್ಯದ ನಿಮಿತ್ತ ಹಿಂಸೆ ಬರ್ತದೆ. சரி பிரதர். ಸರಿ ಬ್ರದರ್. இப்ப எனக்கு நிறைய நெருக்கம் வந்துருச்சு பிரதர். ನಾನು ತುಂಬಾ ಇಕ್ಕಟ್ಟು ಎದುರಾಯ್ತು ಬ್ರದರ್. நிறைய உபத்திரவம் வந்துருச்சு பிரதர். ತುಂಬಾ ಉಪದ್ರವ ಬಂತು ಬ್ರದರ್. உடனே நான் முளைச்சிடுவேனா? ತಕ್ಷಣ ಮೊಳಕೆ ಬಿಡ್ತೇನಾ? இல்ல ಇಲ್ಲ. விதை முளைக்கணும்னா ஒண்ணு வேணும். ವಾಕ್ಯ ಮೊಳಕೆ ಬಿಡಬೇಕಂದ್ರೆ ಒಂದು ಬೇಕು. என்ன வேணும்? ಏನ್ ಬೇಕು? மத்தேயு 2:5 மன்னிக்கணும். ஆதி 2:5 வாசிங்க பார்க்கலாம். ಆದಿಕಾಂಡ 2:5 ಓದ್ರಿ. 2:5 வாசிங்க பார்க்கலாம். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. இன்னும் முளைக்கலையா? ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. முளைக்கலைனா இன்னும் மேல என்ன பெய்யலைன்னு அர்த்தம்? சொல்லுங்க, என்ன பெய்யல? அப்ப நாம விதையாயிட்டோம். இப்ப முளைச்சு வெளியே வரணும்னா என்ன பொழியணும்? சொல்லுங்க, என்ன பொழியணும்?
ವೆರಿ ಗುಡ್ ವೆರಿ ಗುಡ್. ನಾವು ಬೀಜ ಬಿತ್ತಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, ಮೊಳಕೆ ಹೊಡೆದು ಹೊರಗೆ ಬರ್ಬೇಕಂದ್ರೆ ಮಳೆ ಇನ್ನು ಸುರಿಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. ஆரம்பத்துல வருவோமா? ಪ್ರಾರಂಭದಿಂದ ಬರೋ கரெக்டா சொல்லிடுறீங்களா? கரெக்டா ಹೇಳ್ತೀರಾ? பார்க்கலாம். தேவனுடைய வசனம் எதை போன்றது? வெல்டன் வெல்டன். நல்ல சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய வசனம் எதை போன்றது? விதையை போன்றது. அந்த விதை முளைக்கணும்னா, இந்த வசனங்கிற விதை முளைக்கணும்னா என்ன வேணும்? சரீரத்தில் அது எங்க விதைக்கப்படுகிறது? சரீரத்தில்னா நம்முடைய நமக்குள்ள எந்த பகுதியில் அது விதைக்கப்படுகிறது? மனதில் விதைக்கப்படுகிறது. மனதில் நிறைய வசனங்கள் வெளிப்பாடுகள் விதைக்கப்பட தேவன் உங்களையே எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறாரு? நீங்க விதைய ஆயிட்டீங்கிறதுக்கு என்ன அடையாளம், என்ன உத்தரவாதம், என்ன வர ஆரம்பிக்கிறது? சொல்லுங்க. உபத்திரவம் நெருக்கம் வர ஆரம்பிக்கிறது இல்லையா? சரி, இப்ப முளைக்கணும்னா என்ன பெய்து ஆகணும்? எப்படி பிரதர் மழை பெய்யும்? ஏக் பிரதர் மழை சுரித்தது. உபாகம புஸ்தகம் ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 32 2 வாசிங்க பார்க்கலாம். ಎರಡನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. உபாகம புஸ்தகம் ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 32 2 வாசிங்க பார்க்கலாம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். எப்ப நாம முளைக்க ஆரம்பிப்போம்னா, ಯಾವಾಗ ಮೊಳಕೆ ಬಿಡಲು ಪ್ರಾರಂಭಿಸ್ತೇವೆ ಅಂದ್ರೆ, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லா வசனமும் தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கிறதல்ல. ಎಲ್ಲ ನನಗೆ ಗೊತ್ತು, ಎಲ್ಲ ವಾಕ್ಯ ಗೊತ್ತು ಅಂತ ನೆನೆಸೋದಲ್ಲ. இப்ப தேவன் நம்மையே விதையா பார்த்துட்டா, ಈಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನೇ ಬೀಜವಾಗಿ ನೋಡಿದ ಮೇಲೆ எப்படி முளைப்போம்னா, ಹೇಗೆ ಮೊಳಕೆ ಬಿಡುತ್ತೇವೆ? இந்த வசனத்தை குறித்த நிறைய போதனைகளை மழை மாதிரி பொழிய நீங்க கேட்க இந்த வார்த்தையை கேட்கத்தான் நீங்க விளைச்சலை கொடுக்க ஆரம்பிப்பீர்கள். ಈ ಉಪದೇಶವನ್ನು ಮಳೆಯಂತೆ ಕೇಳುತ್ತಾ ಆ ಸಂದೇಶಗಳು ಕೇಳುತ್ತಾ ನೀವು ಮೊಳಕೆ ಬಿಡಲು ಪ್ರಾರಂಭಿಸ್ತೀರಿ. இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிற, வசனத்தை பிரசங்கிக்கிற பிரசங்கங்களை, போதனைகளை, டீச்சிங்ஸ் நீங்க கேட்கத்தான் விளைச்சலை கொடுக்க முடியும். ಈ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಪ್ರಸಂಗಗಳನ್ನು, ಬೋಧನೆಗಳನ್ನು, ಉಪದೇಶಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಇದ್ದಾಗಲೇ ಮೊಳಕೆ ಬಿಡಲು ಸಾಧ್ಯ. ஏன் மோசே காலத்துல இருந்தே வார்த்தையை போதிச்சாங்க? ಯಾಕೆ ಮೋಶೆ ಕಾಲದಿಂದಲೂ ವಾಕ್ಯವನ್ನು ಬೋಧಿಸಿದ್ರು? ஏன் எஸ்ரா திரும்ப வார்த்தையை போதிச்சாரு? ಯಾಕೆ ಎಜ್ರನು ಮತ್ತೆ ವಾಕ್ಯವನ್ನು ಬೋಧಿಸಿದ? ஏன் இந்த கடந்த 2000 வருஷமாய் தேவன் சபையை ஒன்னு ஏற்படுத்தி அதுல வார்த்தையை போதிக்கும்படி செய்கிறார்? ಯಾಕೆ 2000 ವರ್ಷಗಳಿಂದ ಸಭೆಯನ್ನು ಏರ್ಪಡಿಸಿ ವಾಕ್ಯವನ್ನು ಬೋಧಿಸುವಂತೆ போதனைங்கிற மழை வரத்தான் நாம விளைச்சலை கொடுக்க முடியும். ಬೋಧನೆ ಎಂಬ ಮಳೆ ಬರುತ್ತಾನೆ ನಾವು ಬೆಳೆಯನ್ನು ಕೊಡಲು ಸಾಧ್ಯ. இப்ப சொல்லுங்க, நீங்க எவ்வளவு வார்த்தைகளை கேக்குறீங்க? ಈಗ ಹೇಳ್ರಿ, ನೀವು ಎಷ್ಟು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುತ್ತೀರಿ? நெருக்கம் இருக்கு, ಇಕ್ಕಟ್ಟಿದೆ, உபத்திரவம் வந்துருச்சு, ಉಪದ್ರವ ಬಂದಾಯ್ತು. அது நீங்க தேவனால விதையா பார்க்கப்படுறீங்கிறதுக்கு அடையாளம் தான். ಅದು ನೀವು ಬೀಜವಾಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದನ್ನು நீண்ட காலம் அப்படியே இருக்கு பிரதர். ತುಂಬಾ ಕಾಲದಿಂದ ಇದೆ ಬ್ರದರ್. ஏன் பிரதர் விளைச்சல் இல்ல? ಯಾಕೆ ಬ್ರದರ್ ಬೆಳೆ ಇಲ್ಲ? இப்ப நீங்க உங்களை சோதிச்சு பாருங்க. ಈಗ ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಶೀಲಿಸಿ எவ்வளவு வார்த்தைகளை கேக்குறீங்க? ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುತ್ತೀರಿ? ஹலோ, என்ன ஒரு மாதிரி முறைக்கிறீங்க? பிரதர், நான் ஒரு நாளைக்கு பிரதர் 2-3 வால்யூம் கேட்டுருவேன் பிரதர், பாட்டு பிரதர். பிரதர் 2-3 வால்யூம் ಹಾಡುಗಳು ಕೇಳನಲ್ಲ பிரதர். சரி பிரதர், நான் 1000 ஸ்தோத்திர பலி எல்லாம் போடுவேன் பிரதர். பிரதர் 1000 ஸ்தோத்திர பலி எல்லாம் ಹೇಳ್ತೇನೆ பிரதர். நல்லது, ಒಳ್ಳೆಯದು பிரதர். நானே உட்கார்ந்து பாட்டெல்லாம் எழுதியிருக்கேன் பிரதர். நானே நிறைய வர்ஷிப் பண்ணுவேன் பிரதர். பிரதர், ನಾನೇ ಕುಳಿತು ಹಾಡೆಲ್ಲ ಬರೆದಿದ್ದೇನೆ பிரதர். ತುಂಬಾ ವರ್ಷಿಪ್ ಮಾಡ್ತೇನೆ பிரதர். ஹலோ, இன்னைக்கு நேரா உங்க வீட்டுக்கு போங்க. ನೀವು ನೇರವಾಗಿ ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಹೋಗ್ರಿ. உங்க சிடி வச்சிருப்பீங்களா, சிடிஸ் வச்சிருப்பீங்களா, இல்ல பென் டிரைவ் அல்ல கம்ப்யூட்டர், அந்த ரேக் எடுங்க, சிடிஸ் ஓபன் பண்ணுங்க, அந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணுங்க. ஃபோல்டர் ஓபன் ಮಾಡ್ರಿ. எவ்வளவு செய்திகள், வார்த்தைகள் பிரசங்கிக்கிற அந்த போதனைகள் எவ்வளவு நீங்க கேக்குறீங்க, எவ்வளவு வைத்திருக்கிறீங்க? ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುವಂತ ಸಂದೇಶಗಳು ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಇಟ್ಟಿದ್ದೀರಿ? அல்லது எவ்வளவு பாடல்களை கேக்குறீங்க? ಎಷ್ಟು ಹಾಡುಗಳನ್ನು ಕೇಳ್ತೀರಿ? பாட்டு சிடியை விட
ಆಡು ಸಿಡಿಗಳು ஒரு சிடி செய்தி சிடி கூட இருந்தாலும் ಒಂದು ಸಂದೇಶದ நீங்க ಸಿಡಿ மெய்யாகவே பாக்கியவான்கள் பாக்கியவதிகள். ನಿಜವಾಗ್ಲೂ ಧನ್ಯರೇ ಆಗಿದ್ದೀರಿ. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் விளைய பண்ண போதுமானவராக ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ಬೆಳೆಯುವಂತೆ ಮಾಡಲು ಶಕ್ತನು. நீங்க விளையாம இருக்கணும்னா ನೀವು ಬೆಳೆಯದೇ ಇರಬೇಕಂದ್ರೆ உங்களை சத்துரு பாவம்லாம் பண்ண வைக்க வேண்டியது கிடையாதுங்க. ವೈರಿ ನಿಮಗೆ ಪಾಪ ಎಲ್ಲ ಮಾಡಬೇಕಾಗಿಲ್ಲ. இது மிகப்பெரிய ரகசியம். ಇದು ಬಹುದೊಡ್ಡ ರಹಸ್ಯ. மிகப்பெரிய ரகசியம். ಇದು ಬಹುದೊಡ್ಡ ರಹಸ್ಯ. போன முறை வந்தபோது சொன்னேன்னு நினைக்கிறேன். ಕಳೆದ ಬಾರಿ ಬಂದಾಗ சரியா நினைவில் இல்ல. சரியா ஞாபகம் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வார்த்தையை கேக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் நீங்க விளைச்சலை கொடுக்க முடியும். ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ವಾಕ್ಯ ಕೇಳ್ತೀರೋ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಬೆಲೆ ಕೊಡಲು ಸಾಧ್ಯ. ரொம்ப முக்கியமானது ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು வார்த்தையை பிரசங்கிக்கிற பிரசங்கங்களை கேட்கணும். ವಾಕ್ಯವನ್ನು ಬೋಧಿಸತಕ್ಕ ಪ್ರಸಂಗಗಳನ್ನು ಕೇಳಬೇಕು. அந்த விதத்துல உங்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு ஊழியக்காரரை கொடுத்திருக்கிறார். ಆ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವರು ಉತ್ತಮ ಸೇವಕರನ್ನು வார்த்தையை மழையா பொழிகிற ஊழியக்காரரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ವಾಕ್ಯವನ್ನು ಮಳೆಯಂತೆ ಸೂರ್ಯ ಮಾಡುವ ದೇವರ ಸೇವಕ. இந்த கடைசி நாட்கள்ல சத்துருவினுடைய தந்திரம் என்னன்னா ಅಂತ್ಯ ದಿನಗಳಲ್ಲಿ ಸೈತನ ಕುತಂತ್ರ ಏನು? பிரசங்கங்களுக்கு குறைவு கிடையாது. ಪ್ರಸಂಗಕ್ಕೆ ಕೊರತೆ ಇಲ್ಲ. ஆண்டவர் சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದ வார்த்தைக்கு பஞ்சம் வரும்னு சொன்னார், வசனத்துக்கு பஞ்சம் வரும்னு சொன்னார். ವಚನಕ್ಕೆ ಬರಗಾಲ ಬರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ದ. அவர் பிரசங்கத்துக்கு பஞ்சம் வரும்னு சொல்லல. ಪ್ರಸಂಗಕ್ಕೆ ಕ್ಷಾಮ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. நிறைய பிரசங்கங்கள் இருக்கிறது. ತುಂಬಾ ಪ್ರಸಂಗಗಳಿವೆ. ஆனா பிரசங்கத்துல வார்த்தை இல்ல. ಆದ್ರೆ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ವಾಕ್ಯವಿಲ್ಲ. எத்தனை பேரால ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್ ಅಂತೀರಿ. நீங்க நிறைய பிரசங்கங்களை கேளுங்க. ನೀವು ತುಂಬಾ ಪ್ರಸಂಗಗಳನ್ನು ಕೇಳಿ. வார்த்தை உள்ள பிரசங்கங்களை கேளுங்க. ವಾಕ್ಯ ಭರಿತ ಪ್ರಸಂಗಗಳು. எரேமியா 23:28 சொல்லப்படுது. எரேமியா புத்தகம் 23:28 ಯೆರೆಮೀಯನ ಗ್ರಂಥ 23:28 ರಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. எரேமியா புத்தகம் 23:28 வாசிங்க வரலாம். ಯೆರೆಮೀಯನ ಗ್ರಂಥ 23:28. சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக சொப்பனத்தை விவரிப்பானாக என் வார்த்தை உள்ளவனவனோ என் வார்த்தை உள்ளவனவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் அதோட நிறுத்தியிருந்தா பிரச்சனை இல்ல. என்ன சொல்றாரு அடுத்து? கோதுமைக்கு முன் என்னவா? கோதுமைக்கு முன் எல்லாரும் சொல்லுங்க என்னவா? கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். என்னவா? என்னவா? கோதுமை தான் வார்த்தை இல்லையா? வார்த்தை எதுக்கு எதுக்கு விதை தானியம்னு விதை தான் தேவனுடைய வசனம் இல்லையா? தானியம் இல்லையா? ವಾಕ್ಯವು ಧ್ಯಾನಕ್ಕೆ ಸಂಕೇತ ಅಲ್ವಾ? இப்ப கோதுமை வார்த்தைனா ಈ ಗೋಧಿ ವಾಕ್ಯ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ இங்க வார்த்தைய கோதுமைன்னு சொல்றாரு. ವಾಕ್ಯವನ್ನು ಗೋಧಿಗೆ ಸೂಚಿಸಲಾಗುತ್ತದೆ. வார்த்தைய கோதுமைன்னு சொன்னா ವಾಕ್ಯವು ಗೋಧಿ ಅಂತ ಹೇಳೋದಾದ್ರೆ தீர்க்க தரிசனத்தையும் சொப்பனத்தையும் பதர்னு சொல்றாரு. ಪ್ರವಾದನೆ ಕನಸನ್ನು ಹೊಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. அல்ல கவனிச்சு பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. வார்த்தையை கோதுமைக்கு ஒப்பிட்டு விட்டு ವಾಕ್ಯವನ್ನು ಗೋಧಿಗೆ ಹೋಲಿಸಿ சொப்பனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் பதர்னு சொல்றாரு. ಪ್ರವಾದನೆ ಕನಸನ್ನು ಹೊಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி தன் சொப்பனத்தை விவரிப்பானாக. ಪ್ರವಾದಿಗಳು ಕನಸನ್ನು ವಿವರಿಸಲಿ. என் வார்த்தை உள்ளவனோ ನನ್ನ ವಾಕ್ಯಗಳು ಉಳ್ಳವನು அதை உண்மையாய் சொல்ல கடவன். ಅದನ್ನು ನಿಜವಾಗಿ ವಿವರಿಸಲಿ. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். ಗೋಧಿಯ ಮುಂದೆ ಹೊಟ್ಟು ಎಷ್ಟರ ಮಾಡ್ತಾರೆ. தயவு செய்து தீர்க்க தரிசனத்தின் பின்னாடி ஓடாதீங்க. ದಯವಿಟ್ಟು ಪ್ರವಾದಿಗಳ ಹಿಂದೆ ಓಡಬೇಡಿ. சொப்பனத்தின் பின்னாடி ஓடிராதீங்க. ಕನಸಿನ ಹಿಂದೆ ಓಡಬೇಡಿ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. அதெல்லாம் உங்களுக்குள்ள ஏதாவது பண்ணும். ಅದೆಲ್ಲ ನಿಮ್ಮೊಳಗ ಏನಾದರೂ ಮಾಡ್ತದೆ. இந்த வித்தியாசத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು. பாட்டு உங்களுக்குள்ள ஏதாவது பண்ணும். ಹಾಡು ಅನ್ನೋದು ನಿಮ್ಮೊಳಗ ಏನಾದರೂ ಮಾಡ್ತದೆ. ஒரு சாட்சியை கேட்டா அது உங்களுக்குள்ள ஏதாவது பண்ணும். ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಮೊಳಗ ಏನಾದರೂ ಮಾಡ್ತದೆ. ஒரு சொப்பனத்தை கண்டா அது உங்களுக்குள்ள ஏதாவது பண்ணும். ಕನಸನ್ನು ಕೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಮೊಳಗ ಏನಾದರೂ ಮಾಡ್ತದೆ. தீர்க்க தரிசனத்தை கேட்டா உங்களுக்குள்ள ஏதாவது பண்ணும். ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಕೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಮೊಳಗ ಏನಾದರೂ ಮಾಡ್ತದೆ. ஆனா இந்த வார்த்தை மட்டும்தான் ಆದ್ರೆ ಈ ವಾಕ್ಯ ಮಾತ್ರವೇ உங்களுக்குள்ள இருந்து விளைச்சலை வெளியே கொண்டு வரும். ನಿಮ್ಮೊಳಗಿಂದ ಬೆಳೆಯನ್ನು ಹೊರಗೆ ಬರ ಮಾಡ್ತದೆ. எத்தனை பேருக்கு விளங்குது? ಎಷ್ಟಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ? உங்களுக்குள்ள ஏதாவது நடக்கணும்னா இதுல நீங்க விட்டுட்டா போதும். ನಿಮ್ಮೊಳಗೆ ಏನಾದರೂ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಇದನ್ನ ಬಿಟ್ರೆ ಸಾಕು. ஆசீர்வதிக்கப்பட இதை நீங்க செஞ்சா போதும். ಆಶೀರ್ವಾದಿಸಲ್ಪಡಲು ಇದನ್ನ ಮಾಡಿದ್ರೆ ಸಾಕು. ஆசீர்வதிக்கப்பட பாட்டு, ಆಶೀರ್ವದಿಸಲು ಹಾಡು, ஆசீர்வதிக்கப்பட ஆராதனை, ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಲು ಆರಾಧನೆ, ஆசீர்வதிக்கப்பட நீங்க தீர்க்க தரிசனத்தை கேட்கலாம், சொப்பனத்தை கேட்கலாம். ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಲು ಪ್ರವಾದನೆ ಕನಸನ್ನು ஆனா ಕೇಳುವುದು. ஆசீர்வாதமாகவே மாறணும்னா அதுக்கு வார்த்தை மட்டும் தான் தேவையானது. ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿ ಬದಲಾಗಬೇಕಂದ್ರೆ ವಾಕ್ಯ ಮಾತ್ರವೇ இது ಸಾಧ್ಯ. மட்டும் தான் உங்களை விளைய பண்ணும். ಇದು ಮಾತ್ರವೇ ಬೆಳೆಯುವಂತೆ ಮಾಡ್ತದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್ ಅಂತ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா கவனிங்க. சொப்பனத்தையும் தீர்க்க தரிசனத்தையுமே பதர்னு சொன்னா ಕನಸು ಪ್ರವಾದನೆಯೇ ಹೊಟ್ಟಂತ ಹೇಳೋದಾದ್ರೆ நம்ம ஆட்கள் அடிக்கிற கதையெல்லாம் என்னன்னு சொல்றது? ನಮ್ಮ ವ್ಯಕ್ತಿಗಳು ಹೇಳುವ ಕಥೆಗಳನ್ನ ಏನು ಹೇಳಬೇಕು? ஹலோ,
சமீபத்துல ஒரு பிரதர், என்னுடைய நெருங்கின ஒரு ஊழியக்காரர், நல்லா ப்ரீச் பண்ணுவார். அவருடைய கூட்டம் நான் அதுல அட்டன் பண்ண ஒரு பிரதர் கேட்டேன், பிரதர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டேன். ನಾನು ಗೊತ್ತಿರುವಂತ ಒಬ್ಬ ಒಳ್ಳೆ ಪ್ರಸಂಗಿಕರು, ಅವ್ರನ್ನ ಕೇಳ್ದೆ, ಅಟೆಂಡ್ ಮಾಡಿದ ಕೂಟ எல்லாம் நல்லா இருந்துச்சு பிரதர், ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿತ್ತು ಬ್ರದರ್. சாட்சிக்கு தான் பிரதர் நேரம் கொடுக்காம விட்டாங்க. ಈ ಸಾಕ್ಷಿಗೆ ಸಮಯ ಕೊಡ್ಲಿಲ್ಲ ಬ್ರದರ್. எதுக்கு நேரம் கொடுக்கலையா? ಯಾವುದಕ್ಕೆ ಸಮಯ ಕೊಡ್ಲಿಲ್ಲ. இவர் கண்ணுக்குள்ள இதுல தான் இருக்கு. ಇವ್ರ ಕಣ್ಣೊಳಗೆ ಏನಿದೆ நல்லா கவனிச்சீங்களா? ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿದ್ರಾ? நல்லா நினைவுல வச்சுக்கோங்க. ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. இந்த வசனத்தினால உங்க இருதயம் நிரம்பணும். ಈ ವಾಕ್ಯಗಳಿಂದ ನಿಮ್ಮ ಹೃದಯ ತುಂಬಬೇಕು. எங்கோ கொஞ்சம் இருக்கிறதல்ல, ಎಲ್ಲೋ ಸ್ವಲ್ಪ ಇರೋದಲ್ಲ. எப்போதுமே இதை சிந்தித்து, ಯಾವಾಗಲೂ ಇದನ್ನು ಚಿಂತಿಸಿ, இரவும் பகலும் தியானித்து, ಹಗಲಿರುಳು ಧ್ಯಾನಿಸಿ. நீங்க டிராவல்ல இருந்தாலும் ஏதாவது ஒரு வார்த்தை யோசிங்க. ಈ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೂ ಯಾವ್ದಾದ್ರು நீங்க ವಾಕ್ಯ, சமைச்சிட்டு இருந்தா கூட ஒரு வசனத்தை தியானம் பண்ணுங்க. ಅಡಿಗೆ ಮಾಡ್ತಿದ್ರು ವಾಕ್ಯನ ಧ್ಯಾನಿಸ್ರಿ. ஏதாவது ஒரு வெளிப்பாட்டை சிந்திச்சிட்டே இருங்க. ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಪ್ರಕಟಣೆಯನ್ನ ಯೋಚಿಸ್ತೀರಿ, அதை யோசிச்சுக்கிட்டே இருங்க. ಅದನ್ನ ಯೋಚಿಸ್ತಾನೆ ಇರ್ರಿ. இருதயம் தான் ஜீவ தண்ணீருள்ள ஊற்று. ಹೃದಯವೇ ಜೀವ, அங்கிருந்து தான் எல்லாம் புறப்பட போகுது. ಅಲ್ಲಿಂದಲೇ ಎಲ್ಲ ಹೊರಡುವಂತದ್ದು. வசனத்தை யோசிக்க ವಾಕ್ಯವನ್ನು ಯೋಚಿಸ್ತಾ தேவன் உங்களையே விதையா பார்க்க ದೇವರು ஆரம்பிக்கிறார். ನಿಮ್ಮನ್ನೇ ಬೀಜವಾಗಿ ನೋಡ್ತಾರೆ. நீங்க போதனைகளை நிறைய கேட்க ಈ ಬೋಧನೆಗಳನ್ನು ಕೇಳ್ತಾ நிறைய வசனங்களை நீங்க கேட்க ಅಧಿಕ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಾ தேவன் உங்கள் மேல அந்த போதனைங்கிற மழையை பொழிய பண்ணி, ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬೋಧನೆ ಎಂಬ ಮಳೆಯನ್ನು உள்ள ಸುರಿಯ ಮಾಡಿ, இருக்கிற வசனங்கிற விதையை முளைக்க பண்ண ஆரம்பிக்கும். ನಿಮ್ಮೊಳಗಿರುವ ವಾಕ್ಯಗಳಿಂದ ಮೊಳಕೆ ಬರುವಂತೆ நீங்க ಮಾಡ್ತಾರೆ. ஒரு நெல்லு போட்டீங்கன்னா ನೀವು ಒಂದು ಭತ್ತ ಹಾಕಿದ್ರೆ அது ஒண்ணா இருக்காது ಅದು பிரதர். ಒಂದಾಗಿರಲ್ಲ. அது முளைச்சுச்சுன்னா ಮೊಳಕೆ அது ಬಿಟ್ರೆ இருக்கிற பகுதி எல்லாவற்றையும் சுதந்திரிக்க ஆரம்பிக்கும். ಅದು ಇರುವ ಸ್ಥಳವನ್ನೆಲ್ಲ ಸ್ವತಂತ್ರಿಸ್ತಾರೆ. நீங்க ஒரு மரத்தை நட்டீங்கன்னா ಒಂದು ಮರವನ್ನು ನೆಡೋದಾದ್ರೆ அந்த வேர் ஒரே இடத்துல இருக்காது. ಬೇರು ಒಂದೇ ಕಡೆ அது ಇರಲ್ಲ. இருக்கிற எல்லைகளை எல்லாம் வேர் விட்டு பரவி சுதந்திரிக்க ಇರೋ ஆரம்பிக்கும். ಪ್ರಾಂತಗಳನ್ನೆಲ್ಲ ಹರಡಿಕೊಳ್ತದೆ. கர்த்தர் உங்களை ஒலிவ மரமாய் பார்க்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಎಣ್ಣೆ ಮರವಾಗಿ ನೋಡ್ತಾನೆ, ஒலிவ விதைகளாய் பார்க்கிறார். ಒಲಿವ ಬೀಜಗಳಾಗಿ ನೋಡ್ತಿದ್ದಾನೆ. நீங்க உள்ள இருந்து முளைச்சீங்கன்னா ಒಳಗಿಂದ ಮೊಳಕೆ உங்களை ಬಿಟ್ರೆ சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாக்களையும் சுதந்திரிக்க ஆரம்பிப்பீங்க. ಸುತ್ತಲಿರುವ ಎಲ್ಲ ಪ್ರಾಂತ್ಯಗಳು ಹರಡಿಕೊಳ್ತದೆ. வசனத்துல நல்லா வாழ்றவங்களை பாருங்க, ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬೆಳೆದಿರೋರನ್ನ ನೋಡಿ, எல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைந்து ಅವರ கொண்டே போகும். ಪ್ರಾಂತ್ಯಗಳು ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಹರಡುತ್ತಾ அவங்க ಬಂದಿರ್ತದೆ. நினைச்சிருக்கவே மாட்டாங்க அந்த லேண்ட வாங்கணும்னு, ஆனா கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பா. ನೆನೆಸೇ ಇರೋಲ್ಲ ಆ ಸ್ಥಳ ತೆಗೆದುಕೋಬೇಕು. நினைச்சிருக்கவே மாட்டாங்க இதை செய்யணும்னு, ஆனா கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பா. ನೆನೆಸೇ ಇರಲ್ಲ ಇದನ್ನ ಮಾಡ್ಬೇಕಂತ ದೇವರು ஏன் எல்லைகள் விரிவடையுதுனா, ಯಾಕೆ ಪ್ರಾಂತ್ಯಗಳು இந்த ವಿಸ್ತರಣೆಗೊಳ್ತದೆ? விதையினுடைய தன்மையே ಈ ಬೀಜದ இது ಗುಣಾತಿಶಯ ஒரೇ இடத்துல இருக்காது. ಇದು ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ இது ಇರಲ್ಲ. பரவி படர ஆரம்பிக்கிறது. ಇದು ಹರಡಿ ಹೆಚ್ಚುತ್ತಾ அது இருக்கிற எல்லைகளை எல்லாம் சுதந்திரிக்க ಇರುವ ஆரம்பிக்கிறது. ಎಲ್ಲ ಪ್ರಾಂತ್ಯಗಳನ್ನು ಸ್ವಾಧೀನ ಮಾಡ್ಕೊಳ್ತದೆ. ನಾನು ಕೇಳ್ತೇನೆ, சாதாரண ஒரு விருட்சமே ಸಾಧಾರಣವಾದ ಒಂದು ವೃಕ್ಷವೇ 50 அடியை சுதந்திரிக்கணும்னா, 50 ಅಡಿಯನ್ನು ಸ್ವಾಧೀನ ಮಾಡ್ಕೋಬೇಕಾದ್ರೆ, 50 ಅಡಿயை சுதந்திரிச்சா 50 ಅಡಿಯನ್ನು ಸ್ವಾಧೀನ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ தேவனுடைய இந்த வார்த்தை ದೇವರ ವಾಕ್ಯ ಸರ್ವ உலகத்தையும் சுதந்திரிக்கிறதுக்கு போதுமானதாக ಸಮಸ್ತ இருக்கிறது. ಲೋಕವನ್ನು ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಸರ್ವ உலகத்தையும் நீங்க இதை வச்சு சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ಸಮಸ್ತ ಲೋಕವನ್ನು ಸ್ವಾಧೀನ ಮಾಡ್ಕೋಬಹುದು. அதனாலதான் ஆண்டவர் யோசுவாட்ட சொன்னாரு, ಆದ್ರಿಂದಲೇ ದೇವರು ಯೆಹೋಶುವನ ಹತ್ರ ಹೇಳ್ದ, வார்த்தை உன் வாயில இருக்கட்டும், ಈ ವಾಕ್ಯ ನಿನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಇರಲಿ, இரவும் பகலும் தியானிக்க ஆரம்பி, ಹಗಲಿರುಳು ಇರಲು ಇದನ್ನು ಧ್ಯಾನಿಸು, தேசத்தை சுதந்திரிக்க ஆரம்பி, ದೇಶವನ್ನೇ ಸ್ವಾಧೀನ எழுந்து ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. நிப்பமா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ದೇವರನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ರಿ, ಸ್ವಾಮಿ நீங்க பேசுங்க ஆண்டவரே, ನೀವು ಮಾತಾಡ್ರಿ. எல்லா வசனமும் எனக்கு தெரியுங்கிற நினைப்பு எனக்கு வேண்டாம். ಎಲ್ಲ ವಾಕ್ಯ ನನಗೆ ಗೊತ್ತೆಂಬ ತಿಳುವಳಿಕೆ ಬೇಡ. எல்லாம் எனக்கு தெரியும்ன்ற நினைப்பு எனக்கு வேண்டாம். ಎಲ್ಲ ಗೊತ್ತಿದೆ ಎಂಬ ತಿಳುವಳಿಕೆ ಬೇಡ. போதனையை என் மேல பொழிங்க ஆண்டவரே, ನಿಮ್ಮ ಗೋಧಿಯನ್ನು ನನ್ನ ಮೇಲೆ ಸುರಿಯ ಮಾಡ್ರಿ. உங்க போதனைகளை என் மேல பொழிங்க ஆண்டவரே. ನಿಮ್ಮ ಬೋಧನೆಯನ್ನು ನನ್ನ ಮೇಲೆ ಸುರಿಯ ಮಾಡ್ರಿ. நல்ல நல்ல வாயை திறந்து நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. ಚೆನ್ನಾಗಿ ಬಾಯಿ ತೆರೆದು ನೀವು ಮಾತಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸ್ರಿ. இது மிகப்பெரிய சீக்ரெட் பிரதர். ಇದು ಬಹುದೊಡ್ಡ ರಹಸ್ಯ ಬ್ರದರ್. இன்னைக்கு நாங்கள் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா நிக்கிறோம்னா ಇವತ್ತು ಲಕ್ಷಗಳಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ அதுக்கு ನಿಂತಿದೆ. காரணம் என்ன தெரியுமா? ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? இந்த விதை எங்க இருதயங்கள்ல நிரம்பினதுக்கு தான் ಈ காரணம். ಬೀಜಗಳು ಹೃದಯದಲ್ಲಿ ತುಂಬಿರುವುದೇ. இன்னைக்கு எங்களுடைய எல்லைகள் விரிந்து பரவுதுன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ಪ್ರಾಂತ್ಯ ಹರಡಿ ಹೆಚ್ಚೋದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? இந்த விதை எங்களுடைய இருதயங்கள்ல நிறைந்து பெருகினது தான் ಈ காரணம். ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ತುಂಬಿ ಹರಡೋದ್ರಿಂದಲೇ. நிறைய பிரசங்களை கேளுங்க, ಹಲವು ಸಂದೇಶ, நிறைய வசனங்களை கேளுங்க. ತೀರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳ್ರಿ. லூக்கா 8:18 ஆண்டவர் சொன்னார், ಲೂಕ 8:18 நீங்கள் ದೇವರು கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்க பிரதர். ಕೇಳುವುದರ ಕುರಿತು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ நீங்க கேட்கறத குறித்து எச்சரிக்கையா இருங்க பிரதர். ಕೇಳುವುದರಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆಯುಳ್ಳವರಾಗಿ. ஆண்டவரை பார்த்து சொல்வீங்களா? ದೇವರು ನೋಡಿ ಹೇಳ್ತೀರಾ? ரெண்டு கரத்தை உயர்த்தி, ಎರಡು ಕರಗಳನ್ನ ಎತ್ತಿ, ரெண்டு கரத்தை உயர்த்தி, ಎರಡು ಕರಗಳನ್ನ ಎತ್ತಿ, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைங்கிற மழையை என் மேல ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮ பொழிங்கப்பா, ವಾಕ್ಯವೆಂಬ ಮಳೆ ನನ್ನ ಮೇಲೆ ಸುರಿಯ என் ಮಾಡ್ರಿ. மேல பொழிங்க ஆண்டவரே. ನನ್ನ ಮೇಲೆ ಸುರಿಯ ಮಾಡ್ರಿ. ஒரு நாள் அல்ல ஆண்டவரே, ಒಂದು ದಿನ ಅಲ್ಲಪ್ಪ,
இந்த வருஷம் முழுவதும் பொழிங்க ಈ ஆண்டவரே. ವರ್ಷವೆಲ್ಲ ಸುರಿಯ ಮಾಡ್ರಿ. நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறது லேசான காரியம் தான் பிரதர். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಸುಲಭವಾದ. தேவன் உங்களை வச்சிருக்கிறதே அப்படி தான் வைத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿರೋದು ಹಾಗೇನೆ. நீங்க நினைக்கிறீங்க இவ்வளவு நெருக்கம் இருக்குன்னு சொல்லி. ನೆನಸಿರಿ ಇಷ್ಟೊಂದು ಇಕ್ಕಟ್ಟಿದೆಯಲ್ಲ. இல்ல பிரதர். கர்த்தர் உங்களை விதையாய் பார்க்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬೀಜವಾಗಿ நீங்க விளைச்சல கொடுக்கணும் பிரதர். ನೀವು ಬೆಳೆ ಕೊಡಬೇಕು. நீங்க ஒரு விதை அல்ல பிரதர். ಒಂದು உங்களுக்குள்ள இருந்து லட்சக்கணக்கான விதைகள் வெளியே வர போகிறது. ನಿಮ್ಮೊಳಗಿಂದ ಲಕ್ಷಾನುಗಟ್ಟಲೆ ಬೆಳೆ. உங்களுக்குள்ள இருந்து வெளியே வருகிற ஒவ்வொரு கனிக்குள்ளும் பல ஆயிரம் விதைகள் வெளியே வர போகிறது. ಫಲ ಕೊಡುವ ಪ್ರತಿ ಹಣ್ಣಿನಿಂದ ಸಾವಿರ ಬೆಳೆ. பிரதர் புறப்பட்டு தேசங்களை சுதந்திரிக்க போகிறது. ದೇಶಗಳನ್ನು ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ಳಿಕ್ಕಿದೆ. நல்ல கரங்களை உயர்த்தி ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ ஆண்டவரே ಕೇಟ ಸತ್ಯத்துக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ಕೇಳಿದ ಸತ್ಯಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇವಪ್ಪ. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ಎರಡು ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳ್ರಿ. நான் நிறைய உலக காரியங்களை கேட்க வேண்டியது இல்ல. ದೇವರೇ ಇದ್ದ ಕಾರ್ಯಗಳು ಕೇಳೋದಲ್ಲ. நீங்க Facebook வாட்ஸ்அப்னு சொல்லி நிறைய மீடியா, ಫೇಸ್ಬುಕ್ ವಾಟ್ಸ್ಆಪ್ ಎಂಬುದು ತುಂಬಾ ಮೀಡಿಯಾ, அதெல்லாம் உங்க இதயத்துல பதற போடும் பிரதர். ಅದೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಹೊಟ್ಟಿನಂತೆ குப்பையை தான் போடும் பிரதர். ಕಸವನ್ನೇ ಆಗ್ತದೆ. அதனால விளைச்சலை பெற்றுக்கொள்ள முடியாது. ಅದರಿಂದ ಬೆಲೆ ಪಡ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க. ದೇವರ ಹತ್ರ ಕೇಳ್ರಿ. ஆண்டவரே கேட்ட சத்தியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ಕೇಳಿದ ಸತ್ಯಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇನೆ. தேசத்தை சுதந்திரிக்கணும்னா ದೇಶವನ್ನು ಸ್ವಾಧೀನ இந்த ಮಾಡ್ಬೇಕು. வார்த்தையில நான் நிலைத்திருக்கிறது அவசியம். ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರೋದು ಮುಖ್ಯ. இவ்வளவு பெரிய வார்த்தையை கர்த்தர் மோசேட்ட சொல்லல பிரதர். ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ವಾಕ್ಯವನ್ನು ಮೋಶೆ ಹತ್ರ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. மோசே எவ்வளவு கேட்டு பாரு ஆண்டவர்ட்ட. ಮೋಶೆ ಎಷ್ಟಾಗಿದೆ. ஆண்டவரே இந்த வார்த்தையே நான் தானே எழுதுனேன். ಈ ವಾಕ್ಯವನ್ನೇ ನಾನು ತಾನೇ ಬರೆದೆ. நியாயப்பிரமாಣ புத்தகத்தை நான் தானே எழுதுனேன். ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನು ನಾನು ತಾನೇ ಬರೆದೆ. 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து எழுதுனேனே. ನಾನು ತಾನೇ ಉಪವಾಸ ಇದು ಬರೆದೆ. ஆனா ஆண்டவர் சொல்லிருப்பார், ದೇವರು ಹೇಳಿರ್ತಾರೆ, விதைக்கு நீங்க சுதந்திரிக்கிறவனுக்கு தான்ப்பா இந்த விதை தேவை. ಸ್ವಾಧೀನ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋವನಿಗೆಪ್ಪ ಈ இப்ப ஆண்டவரை பார்த்து ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்ல ಎರಡು முடியுமா? ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ ದೇವರ ಹತ್ರ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತೆ. Yes Father, எனது விளக்கு எரிய செய்தி எஸ் இருளை ஒளியாக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விளக்கு சாதாரண காரியமா எண்ணி விடாதீங்க செய்தி சாதாரண காரியமா எண்ணி விடாதீங்க. இன்று அநேக விதைகள் முளைக்காமல் இருக்கிறது. அநேகம் ஏரியாக்கள் இன்னும் சுதந்திரிக்கப்பட வேண்டி இருக்கு பிரதர். எஸ் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எஸ் ஃபாதர் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எஸ் ஃபாதர் எரிந்து கொண்டே இருப்பேன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எரிந்து கொண்டே இருப்பேன் எஸ் ஃபாதர் எப்போதுமே உமக்காய் உங்க பிள்ளைங்க மேல வசனங்கிற மழை பொழியட்டும் ஆண்டவரே. ஜீவன் பிரியும் விளைச்சலை கொடுக்கிறவர்களாக 100 மடங்கு விளைச்சலை கொடுக்கிறவர்களாக எஸ் விடுவிக்கும் தெய்வம் எஸ் நீதானையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நம்பும் கேடகம் எஸ் ஃபாதர் விடுவிக்கும் தெய்வம் நீதானையா ஆமாண்டவரே தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதானையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதானையா
தூயவரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. கர்த்தரால தூக்க முடியும், கர்த்தரால உங்களை உயர்த்த முடியும், உங்களை சுதந்திரிக்க பண்ண முடியும். தேசத்தின் எல்லைகளை, தேசத்தின் எல்லைகளை, எஸ் எஸ் எஸ், உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. மீண்டும் ஒரு விசை குனிந்து தூக்கினீரே. எஸ் ஃபாதர், பெரியவனாக்கினீரே. உங்க காருண்யம், உங்க கிருபை, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். ஹalleluya ஹalleluya. எல்லா கரங்களை நன்றி சொல்லுங்க. கரங்கள் எத்தி ವಂದಿಸೋಣ. கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக, ದೇವರು ಕೊಟ್ಟ ಉತ್ತಮ ವಾಕ್ಯ, அருமையான போதனைகளுக்காக, ಆತನ ಮಿತಿ ಮೀರಿದ ಸಹಾಯ, அருமையான ஆசீர்வாதத்துக்காக, ಉತ್ತಮವಾದ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ. ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ವಾಕ್ಯ ನೋಡಿ. தீர்க்க தரிசனம் சொப்பனங்களும் பதறா இருக்குதுன்னு கர்த்தர் சொல்றார். ಪ್ರವಾದನೆಯು ಕನಸು ಒಟ್ಟಿನಂತೆ ಇದೆ, வார்த்தையோ கோதுமை மணி விதையா இருக்குது. ವಾಕ್ಯವೋ ಗೋಧಿಯ ಅಂತೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நம்மையே கர்த்தர் விதையாய் மாற்றுகிறார். ನಮ್ಮನ್ನೇ ದೇವರು ಬೀಜವಾಗಿ ஒரு ಬದಲಾಯಿಸಿ. அருமையான ஒரு வார்த்தை, ஒரு அருமையான ஒரு வேத பாடம். ಸತ್ಯವೇದ ಧ್ಯಾನ. ஹalleluya. கரங்களை உயர்த்தி நன்றி ಕರಗಳು செலுத்தலாமா? ಎತ್ತಿ ವಂದಿಸೋಣ. நன்றி ஆண்டவரே. ವಂದನೆ ದೇವರೇ. வாணிக்கு செய்து கொடுத்த ಅಪ್ಪ ಸಂದೇಶ ಕೊಟ್ಟ தம்பி ஜூப்ளின் ஜோசப் ஆசீர்வதிக்கிறோம். ಜೂಬ್ಲಿನ್ ಜೋಸೆಫ್ ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. ஆண்டவரே, உம்முடைய கிருபை இன்னும் பெருகட்டும். ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮ ಕೃಪೆಯನ್ನು ಹೆಚ್ಚು. ஜாதிகளுக்கு, ஜனங்களுக்கு, தேசங்களுக்கு அவரை ஆசீர்வாதமாக ಜಾತಿ ಜನಾಂಗ ದೇಶಗಳಿಗೆ ಅವರನ್ನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ. குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். ಕುಟುಂಬವನ್ನು தாய் ಆಶೀರ್ವಾದ. தகப்பன் உற்றார் உறவினர்கள் ஆசீர்வதிக்கும். ತಂದೆ ತಾಯಿ ಕುಟುಂಬ ಸಂಬಂಧಿಕರನ್ನು ಆಶೀರ್ವಾದ. எல்லைகள் இன்னும் விரிவடையட்டும். ಪ್ರಾಂತ್ಯಗಳನ್ನು ವಿಸ್ತರಿಸಿ. தேவன் வைத்திருக்கிற ஊழிய வரங்கள் இன்னும் பெருகட்டும். ದೇವರಿಟ್ಟಿರುವ ಸೇವಾ ವರಗಳು ಹೆಚ್ಚಲಿ. ஆண்டவரே, வசனத்தில் இருக்கிற மறைப்பொருளை இன்னும் கண்கள் காணட்டும். ವಾಕ್ಯದಲ್ಲಿರುವ ಗುಪ್ತ ವಿಷಯಗಳು ಇನ್ನೂ ಕಣ್ಗಳು ಕಾಣಲಿ. அநேக போதர்களுக்கும் சபைகளுக்கும் ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவரை உயர்த்துவீராக. ಅನೇಕ ಸೇವಕರುಗಳಿಗೆ ಸಭೆಗಳಿಗೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾದ ಆಶೀರ್ವಾದವೇ ಮೇಲಕ್ಕೆತ್ತರಿ. ஆண்டவரே, இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளெல்லாம் போதிக்கத்தக்கதாக, ஆண்டவரை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவ ஞானத்தினால அவரை விருத்தியடை செய்திருக்கிறதற்காக நன்றி. ಪ್ರಕಟಣೆಗಳನ್ನೆಲ್ಲ ದೇವರೇ ಬೋಧಿಸಲು ಅವರನ್ನು ವೃದ್ಧಿ ಮಾಡಿದಿರಿ, ಅದಕ್ಕಾಗಿ ವಂದನೆ. நீங்க வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. ಬಂದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವಾದ. வார்த்தைகள் உள்ள ஆவியில வளரட்டும் ஆண்டவரே. ವಾಕ್ಯಗಳು ಇವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಬೆಳೆಯಲಿ, மனதில வளரட்டும். ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬೆಳೆಯಲಿ. ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகள் மறந்து போகாதபடி ಕೇಳಿದ ವಾಕ್ಯಗಳು ಮರೆಯದಂತೆ பரிசுத்த ஆவியானவரே ಪವಿತ್ರಾತ್ಮನೇ எல்லாம் உணர்வுள்ளதாய், செயல்பாடு உள்ளதாய், அவளுக்குள்ளாக முளை கிளப்பி வெளியில வருவதாக ಎಲ್ಲ ಭಾವನಾತ್ಮಕವಾಗಿ ಆತ್ಮಿಕವಾಗಿ ಮೊಳಕೆ ಬರಲಿ ಸ್ವಾಮಿ. கேட்ட வார்த்தைகள் எல்லாம் நன்மையாய் நிரப்பப்படுவதாக ಕೇಳಿದ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ಶುಭಕರವಾಗಿ ಇರಲಿ. அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ಪ್ರೀತಿಯ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ. இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தினால ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಕ್ತಿಯುತ ನಾಮದಲ್ಲಿ நம்மளை உயர்த்தி ಕರಗಳನ್ನೆತ್ತಿ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ பிதாவாக தேவனுடைய அன்பும் ತಂದೆಯ ದೇವರ பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினை ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆ மீண்டும் சதாகாலம் ஒருத்தர் இருப்பதாக. ಸದಾಕಾಲ ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ஆமென். ஹalleluya.
நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்ப கலக்கமே எனக்கில்லை. பயமில்லை, ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லை. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. கரங்களை தட்டி உற்சாகத்தில் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர்.